ஓகே, வெல்கம் கைஸ். இன்னைக்கு வீக்லி ரிவ்யூவில் யூஎஸ் 100 ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஃபாரெக்ஸ் பண்ணிருக்கோம், அதனால் நம்ம ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ஸ் பார்க்கல. யூஎஸ் 100, ஓகே. தென் ஜிபிபி யூஎஸ்டியும் பார்த்துடலாம். யூஎஸ்டி கோல்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஸ்வல் இந்த வீக் பார்த்தீங்கன்னா பெரிய நியூஸஸ் எதுவுமே இல்லை ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது, அது மட்டும்தான். நம்ம கில் ஜோனில் 10 AM பார்ப்போம் நியூயார்க் டைம், அந்த நியூஸில் எதுவுமே கிடையாது. சிபிபிபி எதுவுமே இல்லை. ஸோ நார்மல் வீக் தான். ஆல் டைம் ஐஸில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் நிச்சயமாக மார்க்கெட் தான் அடிக்கணும்ல. வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நம்ம அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். நம்ம இங்கே ரிவ்யூ தான் பண்ணுறோம். நம்ம டெய்லி பண்ணக்கூடிய லைவ் மென்டர்ஷிப் ட்ரேடிங்கோட ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் நமக்கு யூடியூப்ல போஸ்ட் பண்ணணும் இல்லையா, ஃபஸ்ட்டு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாமா இல்லாமல் எனக்கு 100% ஷுவராக தெரியல. அதனால் இங்கே பார்க்க போகிறது ப்ரிவியூ. ஏன்னா எல்லாரும் வந்து லைவ் மார்க்கெட் எப்படி இருக்கும் தானே கேட்குறாங்க. லைவ் மார்க்கெட்டுக்கு வீடியோ நான் தனியாக போஸ்ட் பண்ணிடுறேன். நம்மளுக்காக டெலிகிராம் வந்து தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ப்ரிவியூ தான். ஓகே, சரியான ஆல் டைம் ஐஸு மார்க்கெட் போய் முடிஞ்சுது. இந்த வீக் காட்டிலும் இந்த வீக் வந்து ரொம்ப புஷ்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து பை த ரூமர்ஸ் எழுந்த நியூஸ் தான். 100% சொல்லணும்னா ரேட் கட்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ரேட் கட்ஸ் வரும்ன்றது ஒன் ஆஃப் த ஃபெட் போர்ட் மெம்பர் ஜே வாலர் அவரே வந்து பேசினாரு. ஓகே, இருந்தாலுமே மார்க்கெட்ஸில் எப்பவுமே சொல்லக்கூடிய ஃபேமஸ் சேயிங் பை த ரூமர்ஸ் செல் அப் த நியூஸ்ன்ற மாதிரி தான். ரேட் கட்ஸ் கன்ஃபார்மாக வருமானதால நம்ம சொல்ல முடியாது. ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப டைட்டனிங்காக இருக்குது. ரேட் கட்ஸ் வரது ரொம்ப கஷ்டம் தான். அரௌண்ட் இப்போ நீங்கள் 2022 ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.25 அப்படின்னு தான் இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அமெரிக்காவில். அதுல இருந்து 5.25 வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. 5.4% தொடர்ந்து ஏற்றினாங்க. அதனால தான் அந்த காலத்தில் ட்ரேட் பண்ண ட்ரேடர்ஸுக்கு எல்லாருமே நியூஸ்னா ரொம்ப இம்பாக்ட் இருக்கும், பெரிய அளவில் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிடலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. அக்கௌண்ட் முடிப்பாங்க, நிறைய பேர் பே அவுட் எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் அது வந்து நிரந்தரமே கிடையாது. எக்கனாமி இது, நம்ம ப்ராஃபிட்ஸில் ட்ரேட் பண்ணணும் நியூஸ் சொல்கிறானுங்க. எக்கனாமியில் வந்து அன்சர்டனிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்ஃப்ளேஷன் ஹைக்ல இருந்தது கைஸ். அதனால ரேட்டை வந்து ஏற்றிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேட்ல வச்சிருந்தா சஸ்டெயின் ஆக முடியாது. நம்ம இந்தியாவில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது ஒரு நார்மலாக பார்க்குறீங்க. பட் யூஎஸ்லாம் அப்படி கிடையாது. 0.25 தான் இருந்தது, 0ல கூட இருந்தது. ஓகே, இந்த 3 இயர்ஸ்ல இந்த அளவுக்கு ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போதான் ஓரளவுக்கு குறைச்சானுங்க. போன டிசம்பருக்கு அப்புறம் இன்ன வரையும் குறைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, போன டிசம்பர் 18ஆம் தேதி 2020 நல்லா குறைச்சாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. அதுக்கப்புறம் இன்னைய வரையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கல. ஆனால் 7 மாசம் ஓடிடுச்சு. ஓகே, 6 மாசம் ஓடியாச்சு. 7வது மாசம் 2 வாரமே முடிஞ்சிருச்சு. இப்படிதான் இருக்கும் மார்க்கெட்ஸ்னா. நம்ம சும்மா ஒரு குண்டு சீட்ல குதிரை ஓட்டுற மாதிரி அது ஒண்ணுத மட்டுமே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இதான் நிலவரம். அடுத்து நம்ம நான் பார்க்க ஆரம்பிச்சிடணும், புரியுதுங்களா? ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டே நியூஸ் வர்றது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவனு ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீட்டைலர்ஸ் இன்னும் ரேட் கட் வரும், அப்போ ட்ரேடே பண்ணாம விட்டுலாமா? ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டே தான் இருக்கும். இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு என்ன எப்படி நியூஸ் தெரியும்னா அவங்களுக்கு இன்சைடர்ஸ் அதிகம். இந்த ரியாலிட்டி நமக்கு எப்படி நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்றதை சொல்லிடுறேன். நம்ம இப்போ ரீட்டெயிலாக நம்ம கிட்ட நெட்ஒர்க்கிங் கம்மி, ஹை இண்டிவிஜுவல் நெட்ஒர்க்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்காது. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்ரோ எக்கனாமிக்ஸை படிக்கணுன்ற ஒரே வழி தான். ரெட் கட்ஸ் வரும்ன்ற மாதிரி தான் சொல்றாங்கல்ல, அது வரத்துக்கு எதனா சுச்சுவேஷன் அமையுதா? எங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஏர்னிங்ஸ் ஏறுதா? நாஸ்டாக் ஒன்னா கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பார்க்கணும். கம்பெனி ஏர்னிங்ஸ் இல்லைன்னா எப்படி வந்து மார்க்கெட் சேரும்? இது வந்து பம்ப் பண்றது, இது விட்டுருங்க, இது ஈஸி. நெக்ஸ்ட், இங்கதான் உங்களுக்கு வந்து டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுதா? ஃபாரெக்ஸ் படிவாங்க. எந்த விதமே பாசிட்டிவா நடக்கல யூஎஸ்க்கு. அவர் பதவியேற்ற ஜனவரி 13ஆம் தேதியில டாலர் கீழே தான் வந்து இருக்கு, 10% மேல. இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் பாண்ட் மார்க்கெட்டோட ஈல்டு ஏறி போயிருக்கு, பாண்டோட வேல்யூ குறைஞ்சாச்சு. இது மட்டும் இல்லாம கோல்டு ஹைப்பர் பை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் டைட்டன் ஆகும்போது தான் சேஃப் அசட்ஸ்க்கு எல்லாருமே வருவாங்க. கோல்டுன்றது நானும் ரிட்டர்ன் தரக்கூடியது. அதுல எதுக்கு மொத்த காசு எடுத்துட்டு வந்து குவிக்கணும்? ஏன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ரிஸ்க் அசட்ஸ் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ரிஸ்க் அசட்ஸ்னா என்ன? நம்ம பண்ணக்கூடிய ஃபாரெக்ஸ் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ரிஸ்க் அசட். அது பர்ஃபார்ம் பண்ணா சேஃப் அசட் தான் வரும் மணி. இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஹைப் வந்தது ஜஸ்ட் ஒரு டாரிஃப் ரிலீவுக்காக. ஏன்னா நாஸ்டாக் நீங்க தான் ட்ரேட் பண்றீங்க. நாஸ்டாக் ஆக்சுவலி ஆல் டைம் ஹைஸ்ல தான் போயிட்டே இருந்தது. பெரிய ஃபால் வந்து டாரிஃப் போட்டாரு. அதுக்கப்புறம் 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அதனாலதான் இந்த ஹைக் போச்சு. மற்றபடி இதுல வேற எதுவும் ரீசனபிள் மீனிங்ஃபுல் கரெக்ஷன்ன்றதுல எதுவும் நடக்கவே இல்லை. ஓகே, ஏன்னா வாரன் பஃபெட்னா இங்கே வித்துட்டாரு, திறமையா விட்டாரு, இங்கே வித்துட்டாரு. இன்னைக்கும் மார்க்கெட் அந்த லெவல் தான் நிக்குது. சூப்பரான இன்வெஸ்டர் ஆகலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் எப்படி? மார்க்கெட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஆல் டைம் மேக் ஆன பிறகு. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் போங்க.
நம்மளோடய மினிமம் தான் இருக்கும், ஐஆர்லியான்னு பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஆர் ஃபஸ்ட்டு ஆஃபர் தான் வெயிட் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் செல்லிங் பார்ப்பேன். அதுக்கு நடுவில் ஃபோர் ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கணும், பார்க்காமலாம் இருந்தால் செட் ஆகாது. இதில் வீக்லி பார்த்துருங்க. இதுலேயும் பெருசாக அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் கிடையாது முடிஞ்சதில்லை. டவுன் க்ளோஸே ஆகக்கூடாது. அந்த மாதிரி போயிட்டு இப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு தெரியுதா? டேல போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். இந்த வீக் லோ எடுக்குமான்றத ஒரு எய்ம் வைக்கலாம். இங்கேயே வச்சிருக்கோம், நான் மறந்துட்டேன். இங்கேயே நீங்கள் வைக்கலாம் வீக் லோ. இப்போ டே பாருங்க, ஈக்குவல் லோஸ் டார்கெட் பண்ணிட்டானுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல ஈக்குவல் லோ ஆகிடும். இங்கே இருக்குல்ல ஸ்டாண்டிங்கா. நெக்ஸ்ட் காய்ஸ், இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து தான் போகணும். எக்யூ ரிவ்யூன்னு மட்டும் சொல்ல முடியாது, யோசனை நடந்து சேர்ந்து தான் வரும். 4 ஹவர்ஸில் போயிடுங்க. ஸ்டார்ட் பண்ண போகிறது 7th மண்டே. இங்கே இருக்கு மார்க்கெட். ஓகே, யூடிசி -4ன்றதால உங்களுக்கு சண்டே தான் காமிக்கும், மண்டே எல்லாம் காமிக்காது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த ஃபேராலி கேப்பை இன்வாலிடேட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டிங் வந்து லோ எடுக்க முடியும். இந்த ஃபேராலி கேப்பை நான் வேலிடேட் பண்ணோன்னா 2 பார்ப்பேன். இது ப்ரீமியம் ஃபேராலி கேப்பா, டிஸ்கவுண்ட் ஃபேராலி கேப்பா? பை டிஸ்கவுண்ட்ல இருக்கணும், டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. 2வது கம்பல்சரி எஸ்எம்டி இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, கம்பேர் பண்ணுங்க. இந்த ரோஸ் இருக்குல்ல, இந்த 2 லோஸோட எஸ்எம்டி கம்பேர் பண்ணுங்க. இந்த லோ மட்டும் பாருங்க, ஜூலை 19. ஓகே, இங்கே உங்களுக்கு எஸ்எம்டி லோவா இருக்கு. இதே மாதிரி ஜூலை 19 to 2nd ஜூலை 5 பார்க்கணும். ஜூலை 19 to 2nd ஜூலை 5 எஸ்எம்டி இருக்கா? அங்கேயும் ஃபேராலி கேப் இருக்கு. எடுத்துட்டு போயிட்டு டார்கெட்டை நம்ம மேலே இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நார்மல் ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு என்ன வேணும்? பாடி. அதுக்கப்புறம் தான் மிச்சம் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இங்கே வரணும். அப்போ இந்த எஃப்இஜே வர வரைக்கும் நம்ம செல் அடிக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன்னா 4 ஹவருக்கும் 1 டேக்கும் கவுண்டர் ட்ரெண்ட் தான் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். பெரிய அளவில் நீங்கள் போயிட்டு ஒரு கன்சல்டேஷனில் மாட்டினாலுமே ஒரு 2 to 3 ஹவர்ன்றது இன்ட்ராடே ஈஸியாக கவர் ஆகும். மிச்ச டைம் ஃப்ரேம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அதோட கேப்பே பெருசாக இருக்காது. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அங்கே ட்ரேட் பண்ணுறதே வேஸ்ட்டு. நம்ம எய்ம் அதுதான். இந்த மண்டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. டிஸ்கார்டில் எல்லா அனலைசிஸுமே இருக்குது. அதை காமிச்சு இங்கே வந்து லேட் ஆகிடும். ஜஸ்ட் அப்படியே பார்க்கலாம். இங்கே செல் ஆகணும், அதான் மண்டே எய்மே. அங்கேருந்து திருப்பி பை ஆகணும், இவ்வளோதான். இதுக்கு நடுவில் ஒரு பெரிய தகவலியான நியூஸ் வீக்லி ஃபண்டமெண்டல்ஸில் அவுட் ஆஃப் ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரினா ஜூலை 9th வெனஸ்டே டாரிஃப் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. சொன்னாரு பெரிய பெரிய நாடோட டீல் எதுவும் சைன் ஆகல. யூரோப் கூட, சைனா கூட, ஜப்பான் கூட, இவங்க தான் வந்து பெரிய பெரிய டீல்ஸ். அவங்க கூட சைன் ஆனால் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? 3மே சைன் ஆகணும், 1 கூட விடக்கூடாது, 3மே சைன் ஆகணும். இவர் வந்து சும்மா ஸ்ரீலங்கா, வியட்நாம், மயன்மார் அந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவங்களாம் அடிச்ச ஒரு கோவிலுமும் கிடையாது. ஓகே, ஃபாரெக்ஸ் அஃபெக்டும் பண்ணாது. அப்போ எப்போதான் டாரிஃப் இருந்தாருன்னா ஆகஸ்ட் 1 தள்ளி போட்டார். ஆகஸ்ட் 1ல நான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், இதெல்லாம் எஃபெக்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நாட்டுக்கு எவ்வளோ அது ஆகஸ்ட் 1ல எஃபெக்ட்டுக்கு வந்துடும். அதுக்குள்ளே என் கூட நெகோசியேஷன் பண்ணாங்கன்னா அது மாறுன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதான் திருப்பி அவர் வந்து பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காரு. அதனால வெனஸ்டே அன்னைக்கு கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். ஆனால் அது வெனஸ்டே வர வரைக்கும் உஷாரா இருக்கணும். இருந்தாலும் நம்ம டெக்னிக்கல் ஒரு சைட் ஃபாலோ பண்ணுவோம். ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், அங்கேருந்து பை ஆகணும், அவ்வளோதான். இதான மெயின். அது எதுவுமே நம்ம எதுவுமே கிடையாது. சி கன்சாலிடேஷன் ஆகுது, இது மேனிபுலேஷனா, எக்ஸ்பான்ஷன் ஆச்சுல்ல, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும், வேற எந்த மாற்றமும் இல்லை. 1 hour டைம் ஃப்ரேம் போங்க. இந்த இடத்துல எல்லாமே ஈக்குவல் மாதிரி இருக்கு, எந்த ஒரு பீரியடும் கிடையாது. இந்த இடத்துல எந்த ஒரு பீரியடும் கிடையாது. ஸோ இந்த இடம் வர வரைக்கும் நீங்க பை அடிக்கவே கூடாது. அது சொல்றதுக்காக ஒரு ஹெச்ஆர் மார்க்கெட் இதை மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கைஸ், தப்பு இல்லை. ஹெச்ஆர் மார்க்கெட் ஸ்லோ மார்க்கெட். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் சூப்பராக கரெக்ட் ஆகிடும். இதெல்லாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து பை பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ் அவாய்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஏன்னா இந்த வீக் நான் வந்து பிளென்டி ஆஃப் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் வந்து லாஸில் தான் இருக்குது, நிறையவே நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பக்காவாக நான் முன்னாடியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் போச்சு.
ஆனா இந்த எக்ஸிகியூஷன் சொல்லக்கூடிய 1 minute டைம் ஃப்ரேம்ல நான் நிறையவே மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். சரி, சேம் 1 hour டைம் ஃப்ரேம் அதே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கணும். ஏன்னா இப்படி இருந்தாலே ப்ராபபிலிட்டி அதிகம். மேக்ஸிமம் மாறக்கூடாது, ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் 15 பாருங்க. நான் இதான் வருவேன். என்னோட லைவ் மார்க்கெட் ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் சீக்கிரம். ஈக்குவலைஸா இதை காலி பண்ணுவாங்க. இங்கே தொட்டதுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். இங்கே தொட்டதுக்கு அப்புறம் தான் இதை காலி பண்ணுவாங்க. அது மாதிரி இனிஷியேட் ஆகிறதுக்கு பை எதுவுமே கிடையாது லெஃப்ட் சைடில். புரியுதா? ஓ நெக்ஸ்ட் இங்கே 15 டைம் ஆகும். 4 hourல பைக் எஸ்எம்டிஸ் பார்த்துட்டீங்க. அன்னைக்கு மார்க்கெட் செல் ஆகுறதா உங்கள் ஐடியா. ஏஷியன் மார்க்கெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஏஷியன் மார்க்கெட் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, எஸ்எம்டி பார்க்கறதுக்காக தான். ஐயர் ஐ சேம் டைம் லோவரை அதாலே தெரியும். டைமிங் கம்பேர் பண்ணிக்கலாம். சண்டே 18 டு மண்டே 8:15 சேம் திங். சண்டே 18 டு மண்டே 8:15 எஸ்எம்டி. ஓகே, பார்த்தாச்சா? கரெக்டாக 9:30 ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் என்ட்ரி 5 minute. வெயிட் செகண்ட். நிறைய நிறைய மிஸ்டேக் நீங்கள் மேக் பண்ணுங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்க. முன்னாடியே வந்து கணிச்சு வச்சது ஓபி. ஓகே, நான் எதோ ஓபின்னு சொல்கிறேன்றதை நான் சொல்லிடுறேன். நான் 15ல் பார்த்தேன், 5 அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். நான் எதாவது ஓபியாக மார்க் பண்ணேன். 5 எடுத்துகிட்டு வந்துடுறேன். சேம் டைம் இங்கேயே இருப்போம். இங்கே ஓபிக்கு பதிலாக எஃப்இஜியும் இருந்தது. ஓகே, ஓபியும் இருந்தது. ரெண்டுமே தான் மார்க் பண்ணது. ஒரே மாதிரியா இருக்கா? இதெல்லாம் பவர்ஃபுல். 8 o'clock கேண்டில். அதே 8 o'clock கேண்டில் தான் இங்கேயும் ஓபியாக இருக்கும். 8 o'clock கேண்டில். இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணாதான் இதுதான் ஜர்னல், இதுதான் பேக் டெஸ்ட். இப்போ இருக்க என்னோட நாலேஜுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, சேமாக ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் அதே மாதிரி ப்ராஃபிட் தரும். டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது ரெண்டுத்துக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி இது. ஓகே, சி எக்ஸாக்ட்லி 9:30 அடிச்சான், பர்ஃபெக்டாக அடிச்சான். அதே மாதிரி இங்கேயும் நடந்தது. சம்திங் ப்ராப்ளம். Wait a second. Was 100. இங்கே போயிட்டு ஆச்சு. ஓகேங்களா? இதையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். 1 minute பார்க்கலாம். அவ்வளோதான், இப்படிதான் வரணும். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து அனலைசஸ் டே 4 hour 1 hour 15 வந்து எஸ்எம்டிலாம் பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் எக்ஸிக்யூஷன் பண்ணது கரெக்டாக இங்கே வந்து எம்எஸ்எஸ் வந்துருச்சு. இந்த இதெல்லாம் எம்எஸ்எஸ் எடுத்தாச்சு. இந்த ஃபேரடி கப்பில் போட்டேன். இந்த ஐஎஃப்இஜியும் பார்த்தேன், குட்டியாக அந்த ஐஎஃப்இஜியும் பார்த்தேன். பட் அவ்வளோ தூரம் போகாதுன்னு சொல்லிட்டு நான் ரிஸ்க் எடுக்க நான் ரெடி. அதனால் நான் பெருசாக இருந்தாலுமே பார்க்க மாட்டேன் ரிசல்ட்ஸு. இங்கேயே போட்டாச்சு. இதில் நான் பண்ண தப்பு நான் சொல்லிடுறேன். எனக்கு ஃபேரடி கப்பை தொட்டுட்டு ரொம்ப நேரம் சுற்றி லோவரில் மேக் ஆகலாம், நான் வெளியே வந்துடுவேன். ஃபுல் எஸ்எல்ஏ வாங்க வெளியே வந்துடுவேன். நான் அதை பண்ணல, ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் செல்லு தான் அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 5 minute வந்து இன்வெலிடேட்டே பண்ணாமல் கரெக்டாக செல் அடிச்சிருச்சு. பட் என்னோட 1 minute நான் ஃபெயில் ஆகிட்டேன். இதுக்கு மேலே நான் இன்னொரு பெரிய தப்பு பண்ணேன். இது ஃபஸ்ட்டே செல். ஓகே, மார்க்கெட் வந்து செல்ஸுக்கு போகல, சாரி ஆமாம் செல்ஸுக்கு போகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஈக்குவலை தான் இருக்கேன் மேலே, ஈக்குவலை எடுத்துடும். ஐடியாவே என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய பீரியடே எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது பைக்கு, அது எனக்கே தெரியும். தேவையில்லாமல் சரி இந்த லோ எடுத்துருச்சு, யூஎஸ் ஸ்டாண்டர்ட் போனேன். பார்த்தா லோ எடுக்கல. தெரியுதா? இந்த லோ எடுக்கவே இல்லை. 9:30 சொல்கிறேன், இந்த லோ எடுக்கல. நான் இதை எஸ்எம்டியாக போட்டேன். புரியுதுங்களா நான் எப்படி வந்து ட்ராப் ஆனேன்னு சொல்லிட்டு? ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் தான் பெஸ்ட் எப்பவுமே. ஹையர் டைம் ஃப்ரேம் படி மார்க்கெட் இங்கே வந்தால் தான் பை. லோவர் டைம் ஃப்ரேம்ல நான் எதுக்கு போய் அப்போதைக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகணும்? அதாவது டபுள் சைடு எஸ்எம்டி தான் ட்ரேடே பண்ணாமல் விட்டுறணும். புரியுதுங்களா? ட்ரேடே பண்ணக்கூடாது, நீ விட்டுறணும். நான் அதையும் பண்ணல, அந்த ரூலையும் பிரேக் பண்ணிட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்தால் மட்டும் தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி அதை எடுப்பேன். அந்த ரூலையும் நான் பிரேக் பண்ணிட்டேன்.
இங்க எஸ்எம்டி பார்த்துட்டேன் பைல. எஸ்எம்டி பார்த்து நெக்ஸ்ட் உடனே நான் பண்ண வேலை பைஸ் போனேன். 2 SL. இந்த மண்டேவும் டியூஸ்டே நான் வாங்கின SL நான் கிரேட் ட்ரேட் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே ரியாலிட்டி ஆஃப் ட்ரேட் எனக்கு தெரிஞ்சுக்கும். இந்த இடத்துல பைஸ் போனேன், இதை மார்க் பண்ணி இங்கே பைஸ் போனேன், அகைன் SL. அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணல. ஸோ மண்டே வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தா அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஓபி, அதுலேருந்து இந்த லிட்டில் ஃபாலோ பிடிச்சிருக்கலாம். லிட்டில் ஃபால் தான், ஆனால் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு நினச்சிருந்தா தான் இதை எடுத்திருப்பேன். இல்லை நான் இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆனால் ட்ரேட் எடுக்க மாட்டேன், நீ ஃபுல்லாக விட்டுருவேன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சும்மா ஒரு பேச்சு சொன்னன்ற மாதிரி தான் ட்ரேட் இருக்குது. ரியல் ட்ரேடு நான் இதை வந்து கன்சிடர் பண்ணல. மெயின் திங் டபுள் சைடு எஸ்எம்டினா கன்சல்டேட் ஆகும். டபுள் சைடு எஸ்எம்டி இருந்து நான் ட்ரேட் எடுக்கவே மாட்டேன், விட்டுருவேன். அப்படி நான் எடுத்தாலுமே ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நான் என்ன அனலைசிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஹையர் டைம் ஃப்ரேமோட ப்ரோ ட்ரெண்ட்ல இருக்கேன்னா எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட பீரியட் இருந்து தான் ட்ரேட் கிடைக்கணும். ஓகே, இல்லை அது ஆர்டர் ஃப்ளோ வந்து கிடைக்கணும். இல்லை நான் வந்து கவுண்டர் ட்ரெண்ட்ல இருக்கேன், அப்போ அது ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா நான் அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா, ரீட்ரேஸ்மெண்ட்னா சேல்ஸ் மட்டும் தான் நான் பார்த்துருக்கணும். நான் அது ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணாம அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணி பக்கா லாஸ். அதுவும் 2 ட்ரேட் உடனே வேர்ஜில். அவ்வளோதான், அன்னையே அது முடிஞ்சது. Come to next day. இதை பாருங்க, மண்டே நம்ம நினைச்சா மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் பக்காவாக முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இன்னொன்று சொல்லித்தரேன், 2த்தையும் சேர்த்து சொல்லித்தரேன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் 1 day டைம் ஃப்ரேம்ஸில் இந்த மாதிரி செட்டப்ஸ் கிடைச்சா சூப்பராக இருக்கும். என்னன்றது கிளியர் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, ஒரு கேண்டில் இருக்கு, அந்த கேண்டிலுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இன்னொரு டே, அது டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த கேண்டிலோடுக்கு ஐக்கும் லோக்கும் தான் இது இருக்கு. ஓகே, நம்ம வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கோம். 4 hourல போனால் நமக்கு எஃபிஜி இருந்தது. அப்போ இந்த கேண்டிலோட லோ எடுத்தாதான் இங்கே எஃபிஜி டேப் ஆகும். கரெக்டா டேப் ஆயிடுச்சு, கம்பல்சரி நான் இந்த கேண்டில் ஆகி போயிடுவோம். புரியுதுங்களா? டே டைம் ஃப்ரேம்ல கேண்டில் ஐசோல் லோஸ் வச்சு சூப்பராக ப்ளே பண்ணலாம். ரேஞ்ச் மாட்டுச்சுன்னா செமையா இருக்கும். இங்கேயுமே அப்படிதான், இந்த லோ எடுத்துட்டா இந்த ஐஸ் போயிடுவானுங்க ஈஸி. அது ஏன்னா ஐஆர்எல் உங்களுக்கு சேர்ந்த மாதிரியே இருக்கீங்க. இங்க ஐஆர்எல் இல்ல, நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டே டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல் இருந்தா ஓகே, இல்லையா டேவோட ஹைஸ் அண்ட் லோஸ் வச்சு ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் கேட்டாம நம்ம பை ட்ரெண்ட் இருக்கும்போது லோ தான் நமக்கு மேனிபுலேஷன் கணக்கு தொட்டுட்டு போனோம். எங்க ப்ரோ ஐஆர்எல் இருக்கு இதுல? 1 2 3 இது இந்த சின்னதா சொல்றீங்களா? ஆமா ப்ரோ, சின்ன ஐஆர்எல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்காது. ப்ரோ அதை நான் பெருசா கன்சிடரே பண்ண மாட்டேன். அது ஓகே, நீங்க பாருங்க, உங்க ப்ராபபிலிட்டி பாருங்க. நான் ஐஸ் அண்ட் லோஸ் வச்சு ப்ளே பண்ணுவேன். இந்த ஐஆர்எல் நான் கன்சிடர் பண்ணுவோம்ல, இந்த லோ நான் கன்சிடர் பண்ணிப்பேன் ஈஸியா. எனக்கு அது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த ஐஆர்எல் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட்லேயே இல்லை, நான் அதை மெயினாக பார்ப்பேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன், இது வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு மேலே போயிடுது. இல்லை கரெக்டாக 0.5, அதனால சொல்கிறேன். கரெக்டாக உங்களுக்கு மண்டே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான செல்லை கொடுத்துருச்சு. அப்போ மறுநாள் வந்து மார்க்கெட் மேலே போகணும். இந்த வெனஸ்டே மட்டும் நியூஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியாது. பாசிட்டிவா ஆயிடுச்சு வெனஸ்டே நாஸ்டாக்கு. மார்க்கெட் மேக்கர்ஸ் பாசிட்டிவ் எடுத்ததுனால ஈஸியான ஒரு டே பைல இருந்தது. நாமளும் டெக்னிக்கலா பைல இருந்தோமா, இப்படிதான் அலைன்மெண்ட் ஆகணும். நம்மளுக்கு மாறிடுச்சுன்னா நீங்க அன்னைக்கு ட்ரேடே பண்ணாதீங்க. அதாவது மார்க்கெட் என்னைக்கும் ரைட்டா தான் இருக்கும். நம்ம அனலைசிஸ் சொன்னா மாறி நம்மளுக்கு தப்பா தோணலாம், அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அன்சர்டனிட்டி எல்லாருமே வரதான் செய்யும். டியூஸ்டே பாருங்க, அந்த கேன்லாம் முடிஞ்சு இதில் தான் நம்ம உள்ள வருவோமே. இதில் வந்து ஒரு 1/2 hour கழிச்சு 9 o'clock. ஓகே, 9:30 to 11 AM தான் நம்மளுடைய டைமிங். சேம் இதுலேயே 4 hour பாருங்க. ஓகே, இது பாருங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் கேள்வி என்ன தெரியுமா, இந்த ஃபேராடிக்கு அப்போ பார்த்து நான் செல் எடுக்கணுமா? அப்படி அவசியமே இல்லை. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல பக்காவா ஹையர் லோஸ்ல போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அதை பார்க்கவே கூடாது. US 100ல இருக்கு, US ஃபேர் ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க மைண்டே பண்ணாதீங்க. நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம்ல பக்காவா போயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஃபுல்லாகவே ஈக்குவலைஸ். இங்கே மார்க்கெட்ஸ் எந்த விதமான சேல்ஸ் கொடுக்காது. டார்கெட்ஸ் ஈக்குவலைஸ்னோட டார்கெட்ஸ். இங்கேயே இந்த மாதிரிலாம் எதுவும் ஆகுறேன்னா இந்த ஸ்வீப்பே அதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேங்க. இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இந்த மாதிரி 2 கேனலோட ஓப்பன் ஒரே ஏறத்தாழையா இருந்ததுன்னா அது வி ஷேப் ரெக்கவரி சூப்பராக இருக்கும். ஓகே, இதை வந்து அதிகமாக ஃபேமஸாக எஸ்எம்சியில் சொல்லி பழகிட்டு இருப்பானுங்க.
இது எல்லாத்துக்கும் பொது தான். இது எஸ்எம்சிஎன் கான்செப்ட்லாம் கிடையாது. இது இந்த மாதிரி வி ஷேப் ரெக்கவரி பைஸ்னா செல்ஸ்னா ஏ ஷேப் ரெக்கவரியும் பார்ப்பாங்க. அது கிரியேட் ஆகும்போதே கண்டுபிடிச்சிடலாம். 2 கேண்டோட ஓப்பனும் ஒரே பிளேஸ்ல இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எக்ஸாக்டா ஒரே நம்பர்னு சொல்ல முடியாது. நல்ல பைஸ் வந்து அவுட் ஆஃப் கில் ஜோன்லயே போயிடுச்சு அன்னைக்கு. ஓகே, இங்க உங்களுக்கு எங்க டியூஸ்டே நடலாம் விட்டுருங்க. இந்த கேண்டில் 8 to 9 அவ்வளவுதான். 9 o'clock நமக்கு தெரியாது. 8 to 9 ரொம்ப மேல போயிட்டான். சேம் திங் இங்கேயும். அதாவது பீடியா ரேஷன் கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப கம்மியா இருந்தது. ஓபி மட்டும் தான் இருந்தது. 8 to 9 9 9 இந்த இடத்துல தான். சரிங்களா, நான் இன்னைக்கு பீடியா ரேஷன் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? இந்த ஓபியை தான். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது 15 மினிட்ல இன்னும் நல்லாவும் இருக்கும். நல்லா இருக்கும் மீன்ஸ் இன்வெர்ஷன் ஃபெராடிக்கு அப்போ இருந்தது. சேம் திங் இங்கேயும் அது இருந்தது. ஓகே, ஓபி நான் எஸ்என்பி 500 பெருசாக மார்க் பண்ண மாட்டேன். நம்ம எஸ்எம்பி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு தான் செக் பண்ணிப்பேன். ஓகே, இங்கே பாருங்க, என்னோட அன்னைக்கு ட்ரேட் பிளான். நான் இருந்ததே இந்த லோவுக்கு அப்புறம் இந்த ஹைக்கு ஃபிப்போ போட்டு கம்முன்னு இருந்தேன். என்ன ஆனாலும் சரி, இந்த 1 hour உள்ள வரட்டும். 1 hour உள்ள வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணுமா? அந்த 1 hour ரியாக்ட் ஆச்சுன்னா ஓகே, அப்படி 1 hour ரியாக்ட் ஆகலைன்னா திருப்பி உள்ள வரும்போது இந்த ரேஞ்சை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் இன்வெர்ஷன் ஃபெராடி கேப். புரியுதுங்களா? நான் இதை கூட எடுக்கல. ஏன்னா இந்த ஒரு பெரிய கேன் இருக்குல்ல, இதெல்லாம் 15 மினிட் டைம் ஓபின்னு சொல்லுவீங்க. அந்த ரேஞ்ச் ஆண்ட கிரியேட் ஆனதுதான் இன்வெர்ஷன் ஃபெராடி கேப். நான் நம்பினேன், எல்லாமே நல்லா தான் நடந்தது. ஆனா அது வர வரைக்கும் நான் பொறுமையா இல்லாம ப்ரீமியம்ல இருந்து பை செட்ஸ் ஒரு ரெசல் வாங்கினேன். அன்னைக்கு நான் நிறைய மிஸ்டேக் பண்ணேன். மண்டே டியூஸ்டே நான் பண்ண மிஸ்டேக்ஸ்னால எனக்கு 4 hour ட்ரேடு வெனஸ்டே, அகைன் 4 hour ட்ரேடு தேர்ஸ்டே, அகைன் 3 hour ட்ரேடு ஃப்ரைடே, எல்லாமே மிஸ் ஆச்சு. ஓகே, ஈவன் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்டபுளா இருந்தாலும் லாசிங் ஸ்ட்ரைக்ஸ்ன்றது எல்லாருக்குமே வரும், சாதாரணம் தான். நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரணும். இங்க வந்து நீங்க ட்ரேடர்ன்றதை காட்டிலும் பெருமையா எப்படி சொல்லுவாங்கன்னா த கிரேட்டஸ்ட் ரிஸ்க் மேனேஜர். ஓகே, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் டேர்ம்ல அதான் உண்மை. நீங்க ட்ரேடரா அதெல்லாம் இல்லை, நீங்க ரிஸ்க் அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு ட்ரேடர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கும். இது எப்படின்னா அனலைஸ்க்கும் ரியல் ட்ரேடிங்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கணும்ல, அந்த மாதிரி தான். 9:30 ஸ்டார்ட் ஆனது இங்க. ஓகே, பக்காவான ஈக்குவலைஸ். இது எல்லாருக்குமே தெரியுது இல்லை, நல்லாவே ஈக்குவலைஸ் சொல்லிட்டு சேம் திங் அப்படியே இங்கே இருந்தது. இன்வெர்ஷன் ஃபெராடி கேப் ஒரே மாதிரியே இருக்கும், தெரியுதா ஸ்ட்ரக்சர்? யூஎஸ் 500 சார்ட்டே நம்ப முடியாது, 2 சார்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்க, 9:45 9:30 ஸ்டார்டிங் இங்கே தான். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு கிடையாது. ஆனால் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணேன். செல்ஸ் பார்க்கவே கூடாது அன்னைக்கு. நம்ம செல்ஸ் வந்து பார்த்துருக்கவே கூடாது. அப்படி பார்த்துருந்தாலும் அன்னைக்கு நான் 3 என்ட்ரி எடுத்தேன். அது பெரிய பெரிய மிஸ்டேக். என்னோட ரூல் படி நான் 2 என்ட்ரி தான் எடுப்பேன் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே எடுக்கவே மாட்டேன். 1 தான் மேக்ஸிமம். 2வதுன்றதே ரொம்ப பெரிய டவுட் மீன்ஸ் போக மாட்டேன். வின்னிங்காக இருந்தாலும் ஓகே போதும்னு விட்டுருவேன். நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கேமிங் பண்றோம். போக்கர்ல அதிகமாக நீங்க உள்ள இருக்கதான் லாஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி தான் இது. சரி, இந்த 9:30 ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன்? 1 minute போயிட்டு செல் எடுத்துட்டேன் ஸ்டார்டிங்ல. இதான் 9:30. இந்த 9:30 இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, இங்க போயிட்டு நான் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், பை போனேன். செல் எடுத்த பையும் பண்ணலாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பை போனேன். எப்படி போனன்றது எனக்கே தெரியல, அவ்வளவு மிஸ்டேக்ஸ். இந்த லெஃப்ட் சைட்ல தெரியுதுங்களா என்ன மாதிரி ஈக்குவல்லோ? இது இதெல்லாம் என்ன மாதிரி ஈக்குவல்லோ? இந்த ஒரு ஸ்வீப் மாதிரி அடிச்சுட்டு இங்க அடிச்சா பாத்தீங்களா? இதை பார்த்த உடனே அடுத்த செகண்ட் நான் இங்க போயிட்டு எஃப்இ தொட்டு பயத்துட்டேன். ஓகே, எனக்கு எஸ்எம்டியும் வந்து இருந்தது. அதாவது எஸ்எம்டின்றது டபுள் சைடு நைஃப். ஓகே, 2 பக்கமும் குத்தம். நாம அது எங்க பார்க்கணுன்றத பொறுத்து அது ப்ராபபிலிட்டியா மாறும். நம்ம தப்பா பார்த்தா எஸ்எம்டி வருமா நம்ம அடியும் வாங்குவோம். ஓகே, நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? இந்த லோஸ்ல போயிட்டு எஸ்எம்டி பார்த்துட்டு இந்த பை எடுத்துட்டேன். ஒரே அடி லாஸ். ஆக்சுவலா நான் நீ பண்ண வேண்டியது, நான் 3 மினிட்ல போயிட்டு செல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ஐடியாலாம் அதுவுமே கிடையாது. பாருங்க, ஏன்னா ஈக்குவல் ஐஸ், பக்கா ஈக்குவல் ஐஸ். நான் இந்த ஃபெராடி அப்படின்னு செல் அடிக்கலான்றது என்னோட ஐடியாவே. சரி, ஈக்குவல் ஐயா இருக்கேன். இன்கேஸ் நான் செல்லே அடிச்சுனா நீ ப்ராஃபிட் பண்ணி முடிச்சிருப்பேன் 2 hour. அதை பண்ணல. அங்க வந்து செல்லே அடிக்கல. நான் பை இங்க இருந்து அடிக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம பை அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா? எப்படின்னா ஒரு சைடு மாட்டிக்கணும்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் மிஸ்டேக் அடுத்தது
நெக்ஸ்ட் மிஸ்டேக் இல்லை, அதனால என்ட்ரி. ஆனால் நான் வெளியே வந்துட்டேன், ஹோல்ட் பண்ணல, ஒன்றும் இல்லை. இங்க மார்க்கெட் வந்து 3 மினிட் டாப் ஆச்சு, 1 மினிட் இறங்காச்சு, 3 மினிட் டாப் ஆயிட்டு இறங்குச்சு. எனக்கு இங்க வந்து சின்ன எஃபிஜி இருக்கு, ஆனா ஃபண்டிங் பிப்ஸோட MT5 சரி, குவான்டாக்ட்ல MT5 சரி நல்லா தெளிவாகவே இருந்ததுங்க எஃபிஜி. அதுல என்ட்ரி எடுத்தேன். ரொம்ப நேரம் கன்சல்டேட், சைக்காலஜி சரியில்லை, சரி செட் ஆகலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு குட்டி லாஸ், அது ரொம்ப ரொம்ப மைனர் லாஸ் தான். கரெக்டா அடிச்சது 2 hour பாருங்க. இவ்வளவுதான் என்னுடைய, அது ரொம்ப குட்டி என்ட்ரி, 15 தான். அது 15 ஆனில்ஸ் தான், ரொம்ப கம்மி. ஓகே, 15ல இருந்து இந்த ஒரு கேண்டில் போதும், அவ்வளவுதான். 2 hour அடிச்சிட்டான். சரிங்களா, இந்த 15 மினிட் இன்வர்ஷன் ஃபேராலிகாஃபையும் மறந்துட்டு போய் கேவலமா நான் எடுத்த என்ட்ரி இந்த ஃபீஜில் கண்டினியூஷன் ஆகும். இந்த ஃபீஜ் எடுத்த தப்பு கிடையாது, அது எப்போ எடுத்துருக்கோம், மார்க்கெட் செக்ஷன்ல இருக்கும்போது எடுத்துருந்தோம். ஆர்டர் ஃப்ளோ புரியுதுங்களா, இது எடுத்துக்கணும். நான் இதை இந்த மாதிரி நான் வந்து வெனஸ்டேடுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதையும் நான் காமிக்கிறேன். இங்க வந்து நான் எடுத்தேன் பாருங்க, திருப்பி லாஸ். ஸோ இங்க ஒரு பை எஃபிஜி ஒன்று லாஸ். இந்த செல்லுல வந்து நான் வெளியே வந்துட்டேன், ஆனா இது ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். தேர்ட் ட்ரேட் நான் எடுத்ததே தப்பு, என் கணக்கு போட 2 ட்ரேட் தான் எடுக்கணும், அதுவும் எங்க போய் எடுத்துக்கோம் பாருங்க. ஓகே, ஸோ இது லாஸ். ஆக்சுவலா அன்னைக்கு டே ஃபுல்லா நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், அன்டில் 10:24 வரைக்கும் எதுவுமே நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணாம சைலண்டா உட்காந்துருக்கணும். எதையுமே பண்ணாம ரொம்ப ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்கணும். என்னோட ஆக்சுவல் ரியல் என்ட்ரின்றது இந்த 15 மினிட் இன்வெர்ஷன் ஃபேராலிகாவை தொட்ட அப்புறம் அகெயின் அங்கே 1 மினிட்ல இன்வெர்ஷன் ஃபேராலிகா கிரியேட் ஆச்சா, இதுதான் என் என்ட்ரி. நியாயமா அங்கே எடுத்திருந்தா, ஏன்னா என்னோட அனலைசஸ் எல்லாமே அன்னைக்கு 15 மினிட் 1 hour 4 hour எல்லாத்துலயும் கரெக்ட். ஓகே, லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்து உங்களுக்கு தெரியும், நான் இனிமேல் லைவ் ஸ்ட்ரீம் வந்து ரெக்கார்ட் பண்ணி தரேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் பண்ணது உண்மையா இல்லையான்னு. சரி, 0.5 கீழே 1 hourல பார்த்துட்டு 15 மினிட்ல பார்த்துட்டு எல்லாமே நான் ரெடி ஆயிட்டேன். ஓகே, இவ்வளோத்தையும் பார்த்த பிறகு இங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணாம அந்த ஒரு 2 கேண்டில், அதாவது 2-3 கேண்டில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நான் பண்ண பிளேக்கு என் அக்கௌண்ட்ல இருந்து போன ஒரு லாஸும் 1.5%. ஓகே, அதாவது 1.25 அந்த மாதிரி இருக்கும். அது தேவையில்லாத விஷயம் தான். ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் நான் தேவையில்லாம லாஸ் பண்ண நினைப்பேன். சரி, இங்க எப்படி என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லிடுறேன். கைஸ்ல நான் நிறைய வாட்டி NQ100ல வந்து MSSலாம் கன்சிடர் பண்ணாம டைரக்டா இன்வர்ஷன் ஃபேராலிகாப்ல ரன்னிங், என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதுக்கு நான் வச்ச பேர் வந்து ரன்னிங் என்ட்ரின்னு சொல்லுவேன். ஓகே, ஓடிட்டே இருக்கும்போது என்ட்ரின்னுவேன். அது எப்போ தெரியுமா, பர்ஃபெக்டா எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கணும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ன்றது 4 hour 1 hour சொல்றேன். அதுல இருந்து ஒரு இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம், இதெல்லாம் நான் வைக்கிற ஒரு டேர்ம் தான். ஓகே, இதை வந்து ஐசிடி இருக்கானா என்ன கேட்காதீங்க, ஏன்னா எல்லாமே நான் ஹையர் டைம் ஃப்ரேம் அதுன்னு சொல்லிட்டே இருந்தா அப்போ எல்டிஎஃப் நான் எஃப்எக்ஸ் இருந்தா HTF நான் சொன்னா 4 hour டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். LTF சொன்னா 15 மினிட் 5 மினிட் புரிஞ்சிடும். இங்க இது வந்து நம்ம 1 வரையும் ஒரு யூஎஸ் ஹண்ட்ரட்ல, அதனால நீங்க இன்டர்மீடியட்னு ஒரு டேர்ம் சேர்த்துக்கலாமே. இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம்னா எனக்கு 5 மினிட் 15 மினிட். ஓகே, 4 hour 1 hour ஹையர் டைம் ஃப்ரேம்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் PDRA இருக்கணும். ஓகே, PDRAல 15 மினிட் 5 மினிட் எனக்கு தொட்டுருக்கணும். அடுத்தது நான் 1 மினிட் என்ட்ரி எடுக்கிறேன்னா எனக்கு 1 மினிட்ல MSS இல்லைனா கூட கரெக்டாக எடுத்துருவேன், நோ ப்ராப்ளம். ஓகே, அங்க செல்லே ஆகாதா நீங்க பை எடுக்கும் போதுன்னு கேட்டீங்கன்னா இதான் ரீசன், பக்காவா இருக்கு. ஓகே, நடுவில் ஒரு கூத்து குத்துனானுங்க, அது பிஃபோர் த டே டேரிஃப் நிறைய ரூமர்ஸ் அது மாதிரி ஆச்சு. இங்க ரீஆக்ட் பண்ணிருப்போம், நான் சொல்லிடுறேன். இதுல என்ட்ரி எனக்கு இந்த இன்வெர்ஷன் ஃபேராலிகாப் இருக்குல்ல, நான் ஸ்லோவர் தான் நான். ஓகே, இந்த இன்வெர்ஷன் ஃபேராலிகாப்ல போயிட்டு கேண்டில் கொஞ்சம் மாதிரி க்ளோஸ் ஆகிட்ட பிறகு தான் நான் எடுப்பேன். என்னோட ஸ்பீடா எடுக்கிறவங்க இருக்காங்க, அங்க போனோடனே கூட எடுப்பாங்க. ஆக்சுவலா அது செல்லுக்கு ஃபேராலிகாப் மாதிரி இருக்கும், ஆனால் இன்வெர்ஷன் ஃபேராலிகாப் பைக் போட்டு எடுப்பாங்க MSS ஆகிறதுக்கு முன்னாடியே, ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமை ட்ரஸ்ட் பண்ணி மட்டும். ஓகே, இது மாதிரி தான் நான் எடுத்திருப்பேன். இந்த இந்த மாதிரி முடியணும். ஓகே, நான் மிஸ்ஸும் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா சொல்லலை. இதுல இருந்து இது வரைக்கும் வச்சுட்டு 21க்கு 100% எதிரி வெயிட் பண்ணுவேன், இல்லைன்னே சொல்ல 1:4 வெயிட் பண்ணுவேன். ஆனா எனக்கு ஹிட் ஆனது 1:3 கிட்ட ஹிட் ஆயிருக்கா, ஏன்னா SLA வந்து எவ்வளோ 20 தானே, ஆமா 3 கிட்ட ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுத்து இந்த FEG வச்சா பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் என் கண்ணில் பார்த்தா ஓடி வந்துடும் வெளில. செல்லு FEG வச்சு எனக்கு போய் அது டேப் ஆயிட்டு இங்க இறங்குச்சு இல்ல, 100% நல்லா பார்த்தா வெளியே வந்துடுவேன். ஏன் வெளியே வந்துடும் கேட்டீங்கன்னா, இங்க ஃபேராலிகாப் இருக்கு, இங்க ஃபேராலிகாப் இருக்குன்னா எனக்கு RR குறைஞ்சிரும். நான் யோசிக்கு தானே தெரியுமா, இப்போதைக்கு என் கையில ஒரு 3 hour 2.5 இருக்கு, அது புக் பண்ணுவோம், திருப்பி ரீஎன்ட்ரி வந்து அப்போ போட்டுக்கலாம், அப்படிதான் நான் யோசிப்பேன். ரீஎன்ட்ரிலாம் அப்போ பார்த்துக்கலாம், அதை எடுக்கலாம் வேணான்றதுலாம் அத்துது. என்கிட்ட இருக்கிற ப்ராஃபிட்டை நான் எடுத்து வெளியே வந்துடணும். அது உங்களுக்கு எப்போ தெரியுமா ரொம்ப நல்லா புரியும். நான் சொல்றதே தப்பு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ட்ரேடர் மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா நான் ப்ராஃபிட்ல இருக்கேன்னு கூடியது பெரிய விஷயம். செகண்ட் வந்து ஒரு சீப்பான மைண்ட் செட்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் இப்போ ஒரு 300K என்னோட ப்ராஃபிட்டை பார்த்து வச்சுக்கோங்களேன். ஒரு 100K வந்து எனக்கு 2 hourனாலே $1000. ஓகே, அப்ப எனக்கு $3000 பார்க்கும்போது போதும் அப்படின்னு தான் தோணும், வெளியே வந்துடும். அப்படி பார்க்க கூடாது.
நம்பர்ஸ் வந்து பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். அதனால தான் சொன்ன பர்சன்டேஜா ட்ரேடர்ல பார்த்தீங்கன்னா ஓகே. மொத்தப்படி வந்து ஹோல்ட் பண்றது அதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அதில் ஹோல்ட் பண்றோட எனக்கு டைம்லாம் கிடையாது. என்கியூன்றதே வந்து நான் பண்றது 1.5 மணி நேரம். அந்த 1.5 மணி நேரத்துல எனக்கு மொமெண்டம் இருக்கிறது ஒரு 40 to 50 மினிட்ஸ் அவ்வளவுதான். அதுல போயிட்டு நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம் யோசிக்க மாட்டேன். புரியுதுங்களா? நான் இருக்கிறது வந்து அபவுட் 10:30 மேல. இதுக்கு மேல நான் நம்பணும்னா 10:50 to 11:10 மேக்ரோஸ் தான் நம்பி ஆகணும். மேக்ரோ வரையும் பாத்துக்கணும்னா எனக்கு ஏன் இங்க செல் ஆகணும்? ஒரு ஐயரை மேக் பண்ணிட்டு போலாமே. ஏன்னா செல்லுக்கு எதுவுமே இல்லையே, எங்க ஈக்குவலைஸ் தானே. அந்த மாதிரி எல்லாமே என்னோட சைக்காலஜி நான் யோசிச்சு வெளியே வந்துடுவேன். இதெல்லாம் எனக்கு நானே வச்சுக்கிட்ட ரூல்ஸ். இப்போ நான் ஒரு 4 hour ரேட்டா இருக்கானா, இன்கேஸ் ஏதோ ரிவர்சல் ஆகுதா, 3 hour சம்டைம்ஸ் புக் பண்ண முடியாது. 2.5 ஓகே, அந்த 2 to 3 இருக்கு. தட்ஸ் இட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த 4 hour போனாலும் கவலைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா அங்க மைண்ட் செட் என்ன சொல்றேன், நீ மேக் பண்ணிட்ட ஸ்டில் ஏதோ கிவ் அப் பண்ணிட்டு அதை அடுத்தது பாருன்னு சொல்லிட்டு நான் லாஸ் பண்றதுக்கு பதிலாக $1 ப்ராஃபிட் பண்ணா கூட பெட்டரா தான் இருக்கும் மைண்ட் செட். லாஸ் பண்ணாலும் மைண்ட் செட் கொஞ்சம் அடி வாங்கும். நீங்க திரும்பி ரீபில்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிட்டு 3 அடி வந்துருப்பேன். அதுக்கடுத்து இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆனா இது பக்கம் என்ட்ரி. இந்த ஃபீஜ்ல இந்த ஓபியில தொட்டு போச்சு பாத்தீங்களா, இதுதான் ரியாலிட்டி ஆஃப் என்ட்ரி. சூப்பர் என்ட்ரி இது. இருந்தாலுமே ப்ரோ வாய்ஸ் கிளியரா கேட்கல ப்ரோ, என்ன சொல்றீங்க? ஓகே, அவ்வளோ ஃபீல் சொல்ல போது அவன் நல்லா இருக்க மாட்டேன். மேக்ஸிமம் 11 மேக்ரோ வரையுமே இருக்க மாட்டேன். இந்த மாதிரி மண்டேவும் டியூஸ்டேவும் தேவையில்லாத லாசஸ். உங்களுக்கு புரியுதா? நான் டியூஸ்டே வந்து டிஸ்கவுண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன் கேஸ் நான் இந்த என்ட்ரி எடுத்திருப்பேன், எடுக்காம கூட போயிருப்பேன். நான் ஷோராக எடுத்துடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் இதுக்குள்ளார இதுல போயிட்டு கேவலமா லாஸ் பண்ணியாச்சு. அதே பேர் மண்டேவும் தேவையில்லாம லாஸ் பண்ணியாச்சு. டபுள் சைட் எஸ்எல்டி போயிட்டு அதுவும் நான் மண்டே பை எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் எதிர்பார்த்ததே 4 hour வந்து மார்க்கெட் ரீச் ஆகணும் எஃப்இஜிக்கு. ஸோ இந்த 2 நாள் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தப்பு. மண்டே ஆக்சுவலாக நோ ட்ரேடிங் டேவாக இருந்திருக்கணும். டியூஸ்டே ப்ராஃபிட் இருந்திருக்கணும். நான் மண்டே 2 ட்ரேட் எடுத்து 1% லாஸ், இங்க 3 ட்ரேட் எடுத்து அதில் ஒரு 1.25% லாஸ். 2.25% ஈஸியாக லாஸ் பண்ணிட்டேன்னா 2.5% மேக் பண்றது எவ்வளோ நம்ம டஃப். இங்கே ஈஸியாக லாஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் என்னோட ரூலை பிரேக் பண்ணனால தான். உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கு. வெறும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்த்து லாஸ் பண்ணிட்டேன். தெரியுதா? இவ்வளவுதான் மார்க்கெட்ஸ். நம்மளோட மிஸ்டேக்ஸ் ஜேர்னல் பண்ணோம். ஆனா இன்னொரு பெரிய தப்பு என்னன்னா, இது அஃபெக்ட் ஆகிறதுன்னு அன்னையோட மறந்துடணும். அதை மறுநாளும் நான் வச்சிருந்து மறுநாள் வரக்கூடிய ட்ரேட்ஸ்ல போச்சு, ப்ராஃபிட் போச்சு, எடுக்கல. 2 days நீங்க எல்லாரும் நான் ப்ராஃபிட் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெனஸ்டேவும் டர்ஸ்டேவும் நல்ல நல்ல ட்ரேட்ஸா இருந்தது. எல்லாமே எல்லாரும் மார்க்கெட்டா இருந்தது. ஹோல்ட் பண்றவங்களுக்கு கூட, அதாவது இந்த ஹோல்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு கூட எதுவும் பிரச்சனை இல்லாத மாதிரி நல்லா பாப்புலர் ட்ரேட்ஸ் அது. சி மேட்சை பார்க்க தான் பையா முடிஞ்சது. ஆனா நம்மளுக்கு வந்து கிடைச்சது செல் ட்ரேட் தான். சரி, இங்க உங்களுக்கு வந்து மண்டே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு டியூஸ்டேவும் மார்க்கெட் நல்லா போயிருக்கா. வெனஸ்டேவும் நம்ம பைஸ் தான் எதிர்பார்ப்போம். ஆனா வந்து அந்த ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட் வரா மாதிரி இருந்தது அன்னைக்கு. ட்ரம்பே பாத்தீங்களா ஜனவரி 13ஆம் தேதியில ஓட்டாரு பாருங்க. 6 வருஷத்தை ஓட்டாரு. டாரிஃப் 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 சொல்லி 4 hours. வெனஸ்டே லண்டன் கேண்டில் பார்க்கணும். அது ட்ரேட் பண்றோமோ இல்லையோ ஜஸ்ட் பார்க்கணும். எஸ்எம்டிஸ்க்காக சொல்றேன் நான். இங்க பாருங்க 8 to 9 நான் ட்ரா பண்றேன். ஜஸ்ட் லோ கம்பேர் பண்றேன். எஸ்எம்டி இருக்குன்னு நான் சொன்னேன். கம்பேர் பண்ணாதான் எனக்கே தெரியும். 8th July 9, நெக்ஸ்ட் 9th July 1, 8th July 9, 9th July 1. ஓகே, லோவர் லோ ஹையர் லோ எஸ்எம்டி தெரியுதுங்களா? ஹேஷ்டாக்ல டெய்லியுமே எஸ்எம்டி கிடைக்கும். நோ எஸ்எம்டி நோ ட்ரேடிங் நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான். எஸ்எம்டி லோஸ் தான் செக் பண்றேன் நான். ஏன்னா நான் பைல இருக்கேன். கிளாரிட்டியா புரிஞ்சுக்கோங்க. பைல இருக்கிறது நான் லோஸ் தான் செக் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் வந்து டவுட்ல அது கேட்க வேண்டாம். இது ரொம்ப நார்மல். நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றும் போது கொஞ்சம் ஏறாவடமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இங்கே நான் மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணது இந்த 1 hour எஃபிஜிலேருந்து ட்ரேட் வருமானு சொல்லிட்டு. ஆனால் அது வந்தது லேட்டு. இங்கே வரவே இல்லை, எஸ்எம்டி ஆயிடுச்சு. புரியுதா? இங்கே எஃபிஜி எஸ்எம்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் பார்ப்போம். இது கில் ஜோன் வந்து அப்படி தான் பார்க்கணும். இங்கே 1 hour வரவே இல்லையே, இங்கே 1 hour வந்துருச்சு, மார்க் பண்ணி வச்சிருக்கணும். இங்கே வந்துருச்சு, அங்கே வரணும். ஓகே, இது எஸ்எம்டி. அப்போ இங்கேருந்தே பை பார்க்க ஆரம்பிச்சிடும் எஃபிஜி இல்லாமல். ஆக்சுவலாக அவுட் ஆஃப் கில் ஜோன். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இருந்தாலும் அப்படி தான் பார்க்கணும்னு சொல்ல வரேன். 15 minute பாருங்க. அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனவொடனே நம்ம சொல்லியாச்சு. நான் சொல்றது லைவ் இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? 1 வந்தா இங்கே வந்து போயிடணும் ஓப்பனிங்லே.
இங்கே தான் இருந்தது guys. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கிட்டே தான் இருந்தது. அசால்ட் அடிச்சுட்டு போச்சுன்னா ஆல் டைம் ஐ அது. ஆல் டைம் ஐனா ஆல் டைம் ஐயோட பாடி தோதா இருக்கு விக்கு. ரெண்டுமே சேர்த்து அன்னைக்கு அடிச்சிட்டான், இல்லைன்னு சொல்ல. ரெண்டுமே அன்னைக்கே தான் இட்டு. ஆனா அந்த பைஸை பிடிக்கணும்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் பிடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணேன். இந்த ஈக்குவல் லோஸ்ல போயிட்டு நான் டைரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் எடுத்து லாஸ் பண்ண விரும்பல. இதை ஸ்வீப் அடிச்சுட்டு போட்டோம், பைஸ் எடுக்கலான்னு போயிட்டே இருந்தது. என்ட்ரியே கிடையாது அன்னைக்கு, பை என்ட்ரியே கிடையாது. நான் மட்டும் கிடையாது, யாருக்குமே பை என்ட்ரி கிடையாது அன்னைக்கு. இந்த போன போக்கில் போட்டு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறவங்க என்ட்ரி. நம்ம பார்த்தது ப்ராப்பரா எஸ்எம்டி, ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி ஆல் டைம் ஐ மேக் ஆச்சு. இங்க ஆல் டைம் ஐலாம் கிடையாது. இங்க ஐ இன்னும் எவ்வளோ பெண்டிங்ல இருக்குது பாருங்க, எவ்வளோ பெண்டிங்ல இருக்கு. இது போயிட்டு ப்ரீவியஸ் ஐ தான் எடுத்தது, மண்டே ஐ தான் எடுத்தது. ஆனா இங்க என்ன பண்ணுச்சு, ஃபுல்லா ஆல் டைம் ஐலாம் எடுத்தாச்சு. சரிங்களா, 3ஆம் தேதி ஐலாம் எடுத்தாச்சு. இங்க 3ஆம் தேதி ஐலாம் எங்கேயோ இருக்கு, அங்க போக கூட இல்லை. அப்போ எஸ்எம்டி தானே. இது ஃபுல்லா நீங்க ட்ரா பண்ணீங்கன்னா லோவர் ஐ, இதை நீங்க ட்ரா பண்ணீங்கன்னா ஹையர் ஐ, ஸ்டில் சைடு எஸ்எம்டி. புரியுதுங்களா? மார்க்கெட்ஸ் வந்து திருப்பி ஒரு ஹையர் ஐ அங்க மேக்கப் பண்ணல. இங்க சொல்றேன், மேக்கப் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த இன்க்ளூசன்ஸ் என்ட்ரி எல்லாமே நான் பார்த்துருந்தேன். நிறைய பேர் இங்க எடுத்திருந்தாங்க, இது எடுத்திருந்தாங்க. மேபி அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகே, நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்தது இந்த பிரேக்கரை பார்த்தேன். நான் வந்து 1 மினிட் பிரேக்கரோட நம்பவே மாட்டேன். ஆனா அது எடுத்துக்கலாம், ஏன்னா மேலே எதுவுமே கிடையாது. ஓகே, என்ன பயம்னா, சரி ஆல் டைம் அடிச்சு தூக்கிட்டானா இந்த எஃபிஷியன்ட்னு சொல்லிட்டு வச்சுன்னு பயம். இதில் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, ஆர்டர் ஃப்ளோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். இங்க வந்து பார்த்தீங்களா என்ட்ரி, இதை விட்டுட்டேன். இது எப்படி ப்ரோ என்ட்ரி நிறைய பேர் கேட்கலாம், தொடவே இல்லையா. நாங்க வந்து ஸ்ப்ரெட் தான் போட, சேர்த்து தான் போட சொல்லியிருக்கேன் நான் நம்ம கிட்ட. இது வந்து 0.6 தான். நான் நார்மலாவே 3 பாயிண்ட் ஸ்ப்ரெட் போடும், கான்டாக்ட்ல 2 பாயிண்ட் ஸ்ப்ரெட் போடும், ஃபண்டிங் பிப்ல. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இது வந்து என்ன பொறுத்தவரை என்ட்ரி நான் மிஸ் பண்ணாதான் கணக்கு. ஏன்னா இது வந்து என்னோட மாடல்ல என்ட்ரி இல்லை, அதனால அது கவலைப்பட மாட்டேன். செகண்ட், நான் வந்து 1 மினிட்ல பிரேக்கர் நம்புவேன், பக்கா பிரேக்கர். ஏன்னா பிரேக்கர் நம்பக்கூடிய சினாரி ரெண்டு தான். ஒன்னு பிரீமியம் டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய ஃபேராலி கப் டாப்பா இருக்கணும், இல்ல பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஃபேராலி கப் இல்லாமே இருக்கணும். புரியுதுங்களா? இங்க வந்து நான் சொல்லக்கூடிய ரூல்லாம் பக்காவா இருக்கு. இங்க ஃபேராலி கப் இல்ல, அப்ப ஐஎஃப்இஜி தான் இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஆல்ரெடி டேப் ஆயிடுச்சு. அப்ப நான் அந்த பிரேக்கர் எடுத்துக்கலாம். சரி, நான் அதை எடுக்கல. அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த பிரேக்கர்ல இருந்து எனக்கு ஒரு 1 மினிட் எஃப்இஜி கிரியேட் ஆயிடுச்சுன்னா உடனே எடுத்துருவோம். அது 5 மினிட் ஆகிடும், 15 மினிட் ஆகிடும், எதெல்லாம் வேணா நீங்க பாருங்க, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் பிரேக்கர்ல இருந்து. ரேர் தான், கிடைச்சா ஓகே. இந்த என்ட்ரி தான் எனக்கு. இது வந்து என்ட்ரின்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது நான் எதிர்பார்த்தது எது வரைக்கும் அது வரும்னா, அந்த 1 ஹவர் இப்படி வச்சிருந்தோன்னா 1 ஹவர் வரையும் இப்படி வந்திருக்கும். இதை நீங்க ஹோல்ட் பண்ணும்போது நீங்க தான் போய் பார்க்கணும். இந்த லோ வரும் வரும் வரும்னு உட்காருவீங்க, ஆனா வந்திருக்காது. அங்க போய் தொட்டுட்டு இருப்பான். அதாவது 1 ஹவர் ஃபேராலி கப் யூஸ் பாயிண்ட் தொட்டுட்டு இருப்பான், இங்க தொடாம இருப்பான். அப்ப நீங்க என்ன சொல்லணும், இது எஸ்எம்டின்னு சொல்லி நீங்களா தான் வெளியே வரணும். அதனால தான் அடியில திரும்பி டார்கெட் வைக்க மாட்டேன். ஒரு ரியலிஸ்டிக் லெவலா எடுத்து போய் ரீசன்ட் லோ ஃபர்ஸ்ட் வைப்பேன். அதுவே பெரிய டார்கெட்டிங்க. அந்த மாதிரி தான் வைப்பேன். 2 டார்கெட்ஸ் வச்சுப்பேன். இன்ட்ரா போனாலுமே 2 டார்கெட்ஸ் வச்சுப்பேன். இதை சொல்றேன் நான் ட்ரேடுன்னு ரொம்ப கம்மி. நான் 4.5, நான் 4 தான் சொன்னேன். 4.5 மிஸ் பண்ணிருக்கேன். பக்கா பிக் பண்ணியிருந்தா எனக்கு 2.25% லாஸ் மண்டே டியூஸ்டேஸ்ல. இப்போ இது வந்து 4.5னா எக்ஸாக்டா அது ரெக்கவர் ஆயிருக்கும். ஏன்னா 4.5 நான் எடுக்கிறது வந்து 6% தான் ரிஸ்க், 1% கிடையாது. அப்போ எனக்கு 2.25% எனக்கு லாஸ் ஆனது, 2.25% ப்ராஃபிட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து 7 hour 2 நாள் சேர்த்தா மாதிரி நான் 3.5% இந்த வாரம் அக்கௌண்ட் பிளஸ்ல வச்சிருந்திருப்பேன். ஓகே, ஸோ இது ஒரு கிரேட் ட்ரேட். ஜஸ்ட் நான் எனக்கு பார்த்தது ஆல் டைம் ஐஸே எடுத்துட்டான். எனக்கு பை பண்ணணும் 1 ஹவர் எஃப்ஏஜிக்கு வரணும். புரியுதா? என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ உங்களுக்கு புரியுதா? நான் அதுதான் ஃபாலோ பண்றேன்றேன். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துடணும், வரலையே, அதனால செல் எடுக்கிறேன். புரியுதுங்களா? அது வர வரைக்கும் நான் செல் எடுக்கிறேன், அதுக்கு மேல நான் பை பார்க்கணும். ஸோ அந்த செல் எடுக்கிறதுக்கும் நான் எஸ்எம்டி பார்க்குறேன், அங்கேயும் நான் ஆர்டர் ஃப்ளோ பார்த்து கரெக்டாக தான் எடுக்கிறேன். இந்த ஏதோ தானோ நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, ஏதோ ஒன்று எடுத்தோம் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. இவ்வளோதான் நம்ம இது. அப்புறம் இந்த எஃபிஜி பார்த்தா போய் தொடலை, இங்கே தான் தொட்டுது. அதை எடுக்கிற தைரியம் எனக்கு கிடையாது. ஸோ அது மிஸ் பண்ணது தான், விட்டாச்சு. சைட் ப்ரோ இங்கே போட்டுருந்தீங்க நினைக்கிறேன், இந்த எஃபிஜியில் போட்டுருந்தீங்க. நான் அவ்வளோ டவுன்ல வந்து நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த சாரி இந்த பாக்ஸ் பார்க்குறேன்னா நான் எப்படியும் பார்ப்பேன். என் டிபில எனக்கு 50% மேலே ப்ரீமியம்ல கிடைச்சா தான் போவேன். என் டிபிலே 50% அடிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் 50%லாம் நான் எய்ம் பண்ண மாட்டேன். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய 50% வந்து ஹிட் ஆகலாம், ஹிட் ஆகாம போகலாம், கன்சல்டேட் ஆகலாம். டைம் ஆயிடுச்சு, அதை ஹோல்ட் பண்ற பொறுமை எனக்கு இருக்காது. அதனால என் டிபிக்கும் 50% இருந்தா நான் எடுத்துப்பேன். அது ப்ரீமியம்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க, செல்லு இல்லை. ஓகே, இதான் வெனஸ்டே ட்ரேட். வெனஸ்டே செம்ம ட்ரேடு.
ஓகே சி வெனஸ்டே பக்கா, மண்டே ரீட்ரேஸ்மெண்ட், டியூஸ்டே வெனஸ்டே அதை ஃபாலோயிங், அவ்வளோதான். அடுத்தது ஆல் டைம் எல்லாம் மேக் ஆகுமான்னு நான் சொல்லவே இல்லை. ஓகே, எனக்கு என்ன பெரிய டவுட்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐயை தாண்டி பாடி க்ளோஸ் வைக்கணும். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பாடி க்ளோஸ் வச்சே கன்சல்டேட் பண்ணி அடிச்சு கீழே இருக்கிற காலம்லாம் இருக்குது. இவன் விற்க தான் விட்டுருக்கான். சத்தியமாக நம்ப மாட்டேன், 100% நம்பவே மாட்டேன். ஓகேங்களா? ஆனால் எனக்கு திருப்பி பைஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக போகுன்ற எதிர்பார்ப்புலாம் கிடையாது. ஒரே ஒரு யோசனை என்னன்னா, அந்த 4 எஃப்இஜி மண்டே ஸ்டார்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டில் இன்னும் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. அதை மட்டும் இன்னொரு டேட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் செல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐஆர்எல்ஸ் லைனா இருக்கு, அது வரைக்கும் நம்ம செல் பார்த்துட்டே இருக்கலாம்ல. ஈவன் வாரன் பஃபெட்டுமே சொல்லியிருக்காரு இன்னும் மீனிங்ஃபுல் கரெக்ஷன் வரவே இல்லை நாஸ்டாக்லன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இந்த கேண்டில் தான் இந்த 2ஆம் தேதி உருவானதான் அந்த 4 ஒரு பைஸ் கொடுத்த கேண்டில். இது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த ஏரியா நான் நம்பல, இங்க வரையும் வரும்னு எதிர்பார்க்கறேன். பாருங்க, இதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். டிஸ்கார்ட்ல போட்ட அப்டேட் இதுதான். ஓகே, இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். நம்ம கரெக்டா இந்த ஒரே ஒரு கேண்டில் மொமெண்டம் கொடுத்ததே அந்த ஒரு கேண்டில் தான். அந்த ஒரே ஒரு கேண்டில் மாட்டிக்கிட்டோம், ஐக்கும் லோக்கும் நடுவில். இது 3மே தேவையில்லை, ரைட்டுங்களா? இது 3மே நமக்கு தேவையில்லாத கேண்டில். இது லண்டன் பண்றவங்களுக்கு தேவை, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ நம்ம வரப்போகிறது இந்த 4 கேண்டில் அவாய்ட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கே வெறும் 6 கேண்டில் தான் ஒரு 4 ஹவர்ஸில். அந்த 4 கேண்டில் நமக்கு தேவையே இல்லை. நம்ம உள்ள வரதே இதுதான். 5 to 9 கூட அதுவும் தேவையில்லை, 5 to 9 தேவையில்லை. நான் பார்க்கறது இந்த ஒரு கேண்டில் தான் கைஸ், அவ்வளோதான். இதனால நான் நாஸ்டாக் வந்து ஜாலியாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிறைய வேலை கம்மி. இது இன்ட்ரால போட்டால் மிச்ச ட்ரேடெல்லாம் வந்து ஸ்விங்கில் பார்க்கறதுக்கு டைம் கிடைக்குது. இதுவே கோல்டு இன்ட்ரால போட்டு யூரோ யூஎஸ்டிலாம் ஜிபிக்கு இன்ட்ரால போட்டால் அவன் லண்டன்லையும் பார்க்கணும், நியூயார்க்லையும் பார்க்கணும். நான் வழியே இல்லை, அதுவும் உட்காரணும். அவன் லண்டன்னா கம்பல்சரி 11:30 மணிலேருந்து 2:30 மணிக்கு உட்காரணும் மதியானம் இந்தியன் டைம்ல. திருப்பி நியூயார்க்னா 5:30 மணிக்கு உள்ள வந்துடணும். ஆனால் அது முன்னாடி வந்து தரணும் கோல்டு, நான் சொல்ல முடியாது. அது வந்து நைட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். 2 மணி நேரம் கம்பல்சரி ஹோல்டிங் இருக்கும். இல்லையா அட்லீஸ்ட் 4 15 மினிட் கேண்டிலாவது ஹோல்ட் பண்ணணும். 1 மணி நேரம் ஹோல்ட் பண்ணாதான் இங்கே 2 hour 3 hour அடிக்கும். இங்கே அப்படி கிடையாது, இங்கே ட்ரேடிங் 1 மணி நேரம் தான். ஸோ இதை இன்ட்ரால வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸ்விங் ட்ரேட்ல வந்து தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஹை அமௌண்ட் வச்சு கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா ப்ராஃபிலிட்டி அதிகம். டைமிங் வந்து உங்களுக்கு கம்மி தானே. நீங்க பார்க்கக்கூடிய ஸ்பெண்டிங் டைம் சொல்றேன் நான். 4 hour எடுத்தீங்கன்னா எத்தனை அடி வரும் செக் பண்ணி 6 கேண்டில் செக் பண்ணுவீங்க. அதில் 3 கேண்டில் உங்களுக்கே தெரியும் கில் ஜோன்ல வராதுன்னு. ஒரு கேண்டில் அரை ஒரே கில் ஜோன்ல கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்காது. அப்போ 2 கேண்டில் தான் நீங்க பார்ப்பீங்க. 1 hourனா ஒரு வாட்டி தான் செக் பண்ணுவீங்க, 1 hour ஒரு வாட்டி. இதனால தான் ஸ்விங் ட்ரேடிங் கம்ப்ளீட்டா மாறிடுங்கன்ற. இங்கேயும் பாருங்க, இந்த கேண்டில் தான் மாட்டிட்டு இருந்தான். ஓகே, எனக்கு ஸ்டார்ட் ஆக போகிறது கேண்டில் இங்கே தான். இந்த கேண்டில் தான் 1/2 hour கழிச்சு நான் 9:30 ஸ்டார்ட் ஆக போகுது. மார்க் பண்ணி வைக்கணும், நம்ம பையில தான் இருக்கும் ஸ்டில் இன்னும். ஓகே, இவர் ஒன்றும் ஆல் டைம் அடிக்கல, அவரு தான் அடிச்சிட்டாரு. இது பாருங்க, மேல போய் நிக்குது. ஒன்னாஸ் இங்கேயும் செல் ரேட் தான் கைஸ் இருந்தது அன்னைக்கு, பை ட்ரேட்ல அது இல்லை. இந்த ஒரு கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ள இருந்தது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்ஆர், நம்ம ட்ரேட் பண்றது ஹெச்ஆர். ஓகே, நம்ம ட்ரேட் பண்றது ஹெச்ஆர். எப்போ டோஸ்டே சொல்றேன் நான். அப்ப ஹெச்ஆர்ல எப்படி நீங்க வந்து நம்பி எடுக்க முடியும் மேனிபுலேஷன் இல்லாம? ஹெச்ஆர் ட்ரேட் பண்றதே கஷ்டம், புரியுதுங்களா? அன்னைக்கு என்னோட வியூ 15 மினிட்ல தான் கிளியரா இருந்தது. 1 hour எனக்கு பெருசாக வியூ இல்லை. நான் எந்த வியூ அதனால சரி பை எடுக்கக்கூடாது. ஓகே, லாஸ் அவாய்ட் பண்ணும், அதுதான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓடும். என்ன ஆனாலும் சரி நீ பை எத்துறாத, ஃபுல்லா ஈக்குவலா இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் ஆன் பண்ண தெரிஞ்சிடும். ஏஷியன் மார்க்கெட் யூஸ் ஆகும் சரிங்களா, இங்க மார்க் பண்ணி வைங்க, நிறையவே யூஸ் ஆகும் அது. பாருங்க, ஈக்குவல் லோ நானும் எடுக்காத. அதே மாதிரி இங்க உங்களுக்கு பீடியரவே இல்லை, இதுலயும் எடுக்காத. இந்த லோ காலியாக வர வரையும் ட்ரேடே எடுக்காத. அவ்வளவுதான் என்னோட எய்மே, அதுதான். ஃபர்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் நான் வந்து இங்க அப்படியே இந்த விக் வரையும் கட்டு போடாம வைக்கல, ஹெச்எஃப்எம் பாடிலாம் சேர்த்த மாதிரி. ஓகேங்களா? இதே எய்மு இங்கேயே இருக்கா? நான் ஸ்ட்ரக்சர் சொல்றேன், எய்ம் இல்லை, ஸ்ட்ரக்சர் சொல்றேன். ஒரே மாதிரியா இருக்கும். ஏஷியன் லோ அதே மாதிரி லோ, ஆனா இவன் மேலேயே தான் இருந்தான், இவன் இறக்கல. அது எனக்கு தேவை கிடையாது, புரியுதுங்களா? எனக்கு இதுவும் வந்து அவனு சொல்லல, இது கன்சல்டேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஆகும். இது வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுவோம் தெரியும். நம்மளுக்கு நல்லா லிக்விடிட்டி வந்து அடிப்பாங்க பேங்க் நிஃப்டியில். நிஃப்டி கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நிஃப்டி வந்து பை தான் போகிற மாதிரி இருக்கும். பேங்க் நிஃப்டியும் ட்ரெண்டு பை தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வரையும் வந்துட்டு அது பை போகிறதுக்கு பேங்க் நிஃப்டி கீழே செல் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே US 100 பாருங்க, நல்லா செல் அடிப்பானு. செல் அடிச்சு பை ஆக போகிறான். அவனும் பை, இவனும் பை தான்.
ஆனால் கொஞ்சம் மார்க்கெட் வெயிட் பண்ணணும். என்னன்றது நீங்க புரிஞ்சுவாங்க. அங்கே ஆல் டைம் மேக் ஆயிடுச்சு யூஎஸ் ஹண்ட்ரட்ல, யூஎஸ் 500 மேக் ஆகல. அதுக்காக நீங்க மார்க்கெட் போச்சு ஆல் டைம் மேக்காக. நீங்க அப்படி பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா கன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்துட்டு தான் எடுத்தோம்னா கன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். சி 9:30 இதுதான் 9:30. அது போயிட்டு 7:45 கூட உடைக்கல. ஆனால் இங்கே பாருங்க 9:30 ப்ரீவியஸ் ஆகிற டே எல்லாமே கஷ்டம். 7:45 தான் இருக்கு. ஸோ எஸ்எம்டி தானே அது. நீங்க கேட்கலாம் லோவர் ஐ அதான ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொல்லிட்டு. இந்த ட்ரேடிங்ல இண்டெக்ஸ் ட்ரேடிங்ல என்னைக்குமே வந்து S&P 500 எடுக்கவே மாட்டோம். எப்பவுமே யூஎஸ் ஹண்ட்ரட் தான் ட்ரேட் எடுப்போம். அதுக்கு காரணமே என்னதான் நம்மளுக்கு இஎஸ்னாலும் S&P 500 யூஎஸ் 500 ஒண்ணுதான். ஓகே, இஎஸ் என்னதான் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு, அதாவது ஒரு ஹேண்டிலுக்கு $50 கொடுத்தாலும் யூஎஸ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு ஒரு ஹேண்டிலுக்கு $20 தான் தந்தாலும் நம்ம யூஎஸ் ஹண்ட்ரட் தான் ட்ரேட் எடுப்போம். ஏன்னா வால்யூம் நீங்க பார்க்கணும். வேல்யூ அதிகம், நான் இல்லைன்னு சொல்ல, யூஎஸ் 500 வேல்யூ அதிகம். ஆனா வால்யூம்னா யூஎஸ் 100 1% இறங்குனா யூஎஸ் 500 1/2% இல்லை 0.4 தான் இருக்கும். ஸோ அப்படி பீட் பண்ணுவான். யூஎஸ் 100 வந்து அந்த மூவ்மெண்ட்டை வச்சே 500 பீட் பண்ணுவான். இது வந்து ப்ரூவன். இதுக்கு நீ என்ட்ரி செட்டப்லாம் எடுக்க வேணாம். எங்கன்னா போயிட்டு நல்லா பெரிய செல்லு பெரிய பையெல்லாம் எடுத்து பாருங்க, அளந்து பாருங்க, அதை ஒரு லாட்டு கணக்கு வச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரியா? ஏன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே டாப் டு எண்டு போடுறேன். இது வந்து 9th ஜூலை. எப்போனா ரொம்ப 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 ரேரு. அது என்னைக்கு நடக்கும் என்னால் சொல்லவே முடியாது. எப்போனா தான் நான் வந்து S&P 500 யூஎஸ் 100 பீட் பண்ணி பார்த்துருக்கேன். 9th ஜூலை அந்த டாப் 2 இது வரைக்கும் போடலாம். 10:45 இது எவ்வளோ? 184 ஹேண்டில்ஸ். ஓகே, அதே டேட்டு. இந்த பாருங்க 37.2 ஹேண்டில்ஸ். இப்போ என்னோட கேல்குலேட்டர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகாது. நான் வந்து விண்டோ டிஸ்கார்ட் மட்டும் வர மாதிரி வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணுங்க. நானே சொல்றேன் 37.2 மல்டிப்ளே 50 அப்படின்னா 1860 வருது. 37.2 மல்டிப்ளே $50. ஓகே, $1860 ஒரு லாட். நீங்க ஸ்டாண்டர்ட் லாட் போட்டீங்கன்னா அது ப்ராஃபிட்டா வரும். சேம் டைம் இதை எடுத்துக்கலாம். 1860 கைஸ். S&P 500 இதை பாருங்க, 184 into 20. இது வந்து $3,680. 1860 எங்க இருக்கு, $3,680 எங்க இருக்கு? புரியுதா? இதனால தான் நாங்கள் நாஸ்டாக் பண்றது, யூஎஸ் 500 பண்ணாம. ஓகே, இப்போ எஸ்எம்டி இங்கே பார்த்துட்டீங்கல்ல, எஸ்எம்டி வந்தாச்சு, முடிஞ்சது. அடுத்தது அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், அப்போ டிஸ்ட்ரிபியூஷனா அதுவும் வந்துருச்சா? ஏஎம்டி வந்துருச்சா? நான் ரெடி தானே சொல்றேன். IRDRL, AMD, SMD இதை மட்டும் நல்லா பாருங்க. MSS பாருங்க பார்க்க சொல்லியே, பிபி பார்க்க சொல்லியே, OBFEG சொல்லின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்க ட்ரேடே பண்ண முடியாது. என்னோட டீச்சிங்ஸ்ல சொல்றேன், அதாவது ICT சொல்லி கொடுத்தது நான் சொல்றதுல சொல்றேன். அதெல்லாம் வந்து மேண்டேட்டரி. ஓகே, இதெல்லாம் நான் எப்படி மிஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுல பாருங்க ஃபுல்லா அக்யூமுலேஷன். கைஸ் 1 செகண்ட், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். கண்டினியூ பண்றேன். ஃபுல்லா அக்யூமுலேஷன். இது சும்மா உங்களை பார்த்தாலே போதும், இது 1 மினிட்லேயே இருக்குன்னு சொல்றேன். மேனிபுலேஷன் ஆச்சுங்களா? MSS டெக்ஸ்ட் புக்ல அப்படியே வரைஞ்சு பார்ப்போம்ல, அந்த செட்டப் இது. இந்த FEG போல. இங்க நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஆனா எப்படி மிஸ் பண்ணன்றதை சொல்லிடுறேன். SMT இருந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கை நான் யோசிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த FEG போகணும் தான் வெயிட் பண்ணுவீங்க. அந்த கேண்டிலோட டைம் 9:33. ஓகே, இங்க பாருங்க 9:33. 9:33க்கு மேல இங்க போயாச்சுல்ல, 9:48 போயிடுச்சு. இங்க பாருங்க 9:33 கீழே தான் 9:48 இருக்கு. கரெக்டா 9:48 உங்களுக்கு பீடியர் இருக்கு. இது பேர் SMT தானே. 9:33ல இருந்து 9:48 உங்களுக்கு அது வந்து இன்னும் கிளியரா காமிக்கணும்னா 5 மினிட் கேண்டில் காமிச்சிடறேன். இதை பாருங்க 9:35 40 45 எல்லாமே லோவரை லோவரை லோவரை. இதுவே இதுல பாருங்க தானே. 9:35 கேண்டிலுக்கு மேல
945 அணில் போயிருக்கா, 935 மேலே 945 போயிருக்கு. சேம் டைம் 935 கீழே தான் 945 இருக்கு எஸ்எம்டி. இதை வந்து சரியா பார்க்கல, அதனால இந்த என்ட்ரி மிஸ். எதனாலனா இந்த இடத்துல வந்து எனக்கு ஈக்குவலா ஒரு மாதிரி ஹெச்ஆர் மாதிரி நின்றுட்டே இருந்ததுல. ஸோ சம்திங் ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்னா, இன்கேஸ் இப்படி அடிச்சு இப்படி இறக்கணும் என்ன பண்றது, அந்த ஒரு கன்ஃபியூஷன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இது வந்து பக்கா செட்டப். பிரேக்கர் நான் போல, புரியுதுங்களா? பிரேக்கர் போறதா நான் இங்கேயும் என்ட்ரின்னு சொல்லிட்டு இருப்பேன். இதே என்ட்ரி தான். இது வந்து பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு, அடுத்தது இங்கே போய் தொட்டுருக்கு. எனக்கு இது கிட்ட நின்னது கூட நான் ஸ்ப்ரெட்டில் கவர் பண்ணிருவேன். ஓகேங்களா? இந்த ஹெச்ஆர் மட்டும் இல்லாம கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இறங்கி இந்த ஃபீச்சர் வச்சிருந்தா கன்ஃபார்ம் எடுத்துட்டு போய். வெனஸ்டே இதே செட்டப் தானே, அப்படியே நீங்க போயிட்டு வெனஸ்டே வச்சு பாருங்க, அதே செட்டப் தான். தெரியுதா? அது எப்படி முன்னாள் பார்த்து போய் மறுநாள் மறந்துடுமா? ஒரே செட்டப் தான், இதே மாதிரி தான் இருக்குது. டேஸ்டேவும் கிளியரா? செம்ம ட்ரேடு இது. இதுவும் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. வேற இந்த மாதிரிலாம் வரும் ட்ரேடு. இதெல்லாம் மிஸ் பண்ணாலுமே கவலைப்படக்கூடாது, கம்பல்சரி மேக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஜேர்னல் பண்றோம், அவ்வளோதான். அது ஒரு 4.5, இது ஒரு 3.5, 2 நாள் சேர்த்து ஆவரேஜா 4 ஹவர் சொன்னாங்க, 8 ஹவர். தெரியுதா? ஈஸி ட்ரேட்ஸ் 8 ஹவர் 4% 2 daysல. நாங்கள் 2% லாஸ் பண்ண கூட எனக்கு எக்ஸ்ட்ரா 2 வந்திருக்கும். நான் அதை பண்ணாமல் இருந்தால் எனக்கு 4 ஹவர் இருந்திருக்கும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக இது வரைக்கும் முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆல் டைம் போயிடுச்சா? இது ஆல் டைம் வெனஸ்டே போயிடுச்சு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு எஸ்எம்டியா பார்த்தேன், 9-10 லோரை. இங்கே பாருங்க, 9-10 ஐரை. சும்மா நான் பார்க்குறேன், எஸ்எம்டியா பார்க்குறேன். ஓகேங்களா? ஃப்ரைடே செல்ஸ் ஆகி முடிஞ்சது, அதெல்லாம் செகண்டரி. ஒரு எஸ்எம்டி அப்படி பார்த்தேன். ஏன்னா பிடிஆர் இருந்தால் தான் வேலிடேட் பண்ண முடியும், பிடிஆர் இல்லை வேலிடேட்டே ஆகாது. நெக்ஸ்ட் இதுலேயும் போகிற சாங் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை இங்கே. ஓகே, கரெக்டாக 13ன்றது இங்கே ஐ, 10th ஜூலை 13 தான் ஐ. அதே மாதிரி இங்கே பாருங்க, 10th ஜூலை 13 இங்கே இருக்கு, இங்கே ஐ வேற. அதான் ஒன் டேல பண்ண எஸ்எம்டி தான் உங்களுக்கு இப்போ 4 ஹவர்ஸ்ல காமிச்சிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அகைன் 1 ஹவர்ஸ் போங்க. ஏஷியன் மார்க்கெட் கைஸ், இது நம்ம நியூயார்க் கிடையாது, ஏஷியன் மார்க்கெட். இதில் வந்து நான் ஒரு பெரிய ட்ராப்ல வந்துட்டேன். என்னன்னா, பெரிய எஃபிஜியா சரி இங்கே டேப் ஆயிடுச்சு, அடுத்தது இந்த எஃபிஜியும் வந்து டேப் ஆச்சுன்னா நான் செல்லாயிடும் பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது இந்த லோலாம் இருக்கா செல்லாயிடும் பார்த்தேன். ஆனால் பை அடிச்சானுங்க செம்ம அடி. நான் செல் எடுத்துட்டு லாஸ் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இந்த மார்க் பண்ணி வச்சிருந்தேன். இங்கே பாருங்க, டைரக்ட்லி 50 மினிட் வந்துடலாம். ஒன்ன தப்பு பார்த்துடலாம். ஆக்சுவலி டே டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி பார்த்துட்டேன், ஆனால் லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒரு எஸ்எம்டி இருக்கு. பை சைடில் பைன்றது தான் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு, அதை நான் பார்க்கல. புரியுதா? திருப்பி அதே தான் ஃபெயிலியர் ஆனன்ற. சி ஏசியன் லோ ஸ்வீப் ஆகலை, யூஎஸ் 100ல ஹையர் லோட இருக்கு, இங்க ஸ்வீப் ஆகியிருக்கு. கிளியரா? இதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டு விட்டாச்சுன்ற. இந்த இடத்துல செல்ஸ் போனதை நான் என்னன்னு சொல்றேன், அது செல்லு போய் நான் அடி வாங்கணும்னு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பைக் கிடைச்சு நான் எடுக்கணுன்றதான் வருத்தம். இந்த இடத்துல போல அக்ரெசிவ் சொல்லிட்டு போயிருந்தா அதே ப்ராஃபிட் ஆயிருக்கும். நான் போனது கரெக்டா இந்த ரீஜில் இவங்க எஸ்எல் வச்சுட்டு 25 தான். அங்க வந்து ஒரு 1 hour வந்தது கீழே, மேலே வந்துச்சு பாருங்க. 37 வரையும் வந்துட்டான். எனக்கு இன்னும் 13 பாயிண்ட் தானே நான் இங்க வச்சிருந்தேன் கைஸ், அவ்வளவுதான். 2 hour நான் வச்சிருந்தது. இது வந்துட்டாலே போதும் வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு
நல்ல ப்ராஃபிட் வந்து டக்குன்னு அடிச்சானுங்க. சரி லாஸ்ட் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்கல பார்த்தீங்களா, அதுதான் என்னோட தலைவலி. ஏன்னா நான் சொல்லிட்டே இருந்து கூட நான் எடுக்கல. நான் என்ன பார்த்தேன்னா இதெல்லாம் ஈக்குவல் லோஸா, அசல்லாம் எடுத்துரும், எடுத்துட்டு கூட இந்த ஈக்குவலைஸ் இங்க ஈக்குவலைஸ் இருக்கத்தும் எனக்கு தெரியும், அதுவும் எடுக்க தான் போகுது. இதை எடுத்துருன்றது தான் என்னோட ஃபுல் எய்மா இருந்தது, எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் பிளே ஆகிடும் சொல்லிட்டு. ஆனா நீங்க என்ன பிளே பண்ணிச்சு எஸ்எம்டியை வச்சு, புரியுதா? இங்க வந்து பாருங்க, ஏஷியன் லோ எடுத்தாச்சு, கம்ப்ளீட்லி ஏஷியன் லோ ஸ்வீப்டு, இங்க ஸ்வீப் ஆகல. இதுவே ஒரு எஸ்எம்டி தானே, இந்த ஈக்குவலைஸ் எடுக்கிறதுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் போதாதா? சரி நெக்ஸ்ட், இந்த ஒரு கேண்டில் வரைக்கும் என்ட்ரி கிடைக்கல, நல்லா போச்சு, நல்ல மூவ் அது. அடுத்தது 5 minute FVG கம்பைன் வித் 1 minute FVG டிபி பெண்டிங் இருந்ததுன்னா நான் தாராளமாக ட்ரேட் எடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 5 minute FVG கம்பைன்ஸ் வித் 1 minute வரணும் எனக்கு கன்ஃபர்மேஷன், டிபி பெண்டிங்ல இருக்கணும், சூப்பராக ட்ரேட் கிடைக்கும். இது வந்து என்னோட பர்க் டெஸ்ட், இது ஒன்று. அடுத்தது 15 minute பார்த்தேன், அதாவது ஹையஸ்ட் ப்ரீமியம் FVG அது வரைக்கும் டார்கெட் பண்ணுவேன். நான் இந்த ஐயை டார்கெட் பண்ணல, இந்த ஐயில் லாஸ்ட் டார்கெட், இது வரைக்கும் டார்கெட். அப்படியே 1 minute பார்த்தீங்கன்னா நைஸ் செட்டப் அது. ஆக்சுவலாக இந்த ஃபேரலி கேப் வரும்ன்றது எதிர்பார்ப்பு, அது வரல. எஸ்எம்டி இது, ஓகேங்களா? அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எஸ்எம்டி எப்படி பார்த்தோன்றதையும் சொல்கிறேன். சி, இது ஃபேரலி கேப் தானே இது. இந்த கேண்டில் பாருங்களேன், 950, நானும் ஜூம் பண்ணுறேன், மேபி லைட்டாக தெரியாமல் இருக்கலாம். 950க்கு மேலே தான் 955 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 950க்கு கீழே தான் 955 இருக்கு. அதனால தான் நம்ம எஃப்இஜி டேப் ஆச்சுன்னு சொன்னோம். அப்போ இதில் எஃப்இஜி டேப், அதில் எஃப்இஜி டேப் இல்லைன்னா இது லோவர்லோ ஹையர்லோ எஸ்எம்டி தானே, புரியுதுங்களா? அதனால தான் 5 minute எஸ்எம்டியை பார்த்து கம்பைன் வித் கன்ஃபர்மேஷனுக்கு வந்த பிறகுதான் இதை வந்து சொன்னேனே. நன்றி. செல்லுதான் மார்க்கெட், நான் இல்லைன்னு சொல்ல, அது அங்கே போனா தானே அது வரைக்கும் நம்ம எடுக்கலாம்ல. கவுண்டர் ட்ரெண்ட் இது, பியூர் லிக்விடிட்டி பிளேயிங், அதெல்லாம் லிக்விடிட்டி வச்சு பிளே பண்ற மார்க்கெட்ஸ். அதாவது அன்னைக்கு இருந்த அனலைசஸ் எல்லாமே அப்படிதான். இது வரைக்கும் என்னோட டிபி இருந்தது, அது வந்து 4 hour. அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல, 3 hourல க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பேன். ஓகேங்களா? தாராளமா 3 hour போதும். நான் எடுத்திருந்தாலும், நான் எடுக்கல, அதுதான் பெரிய பிரச்சனை, எடுக்கல. ஓகே, 3 hour இது ஈஸி. 10 போட்டோமா, 10-20 முன்னாடி வந்துச்சு, வெறும் 13 நிமிஷம் தான் ட்ரேடு. ஒரு 15 minute கேண்டிலோட முழுசா கிடையாது. நிறைய பேர் நான் வந்து எக்ஸ்ல ஃபாலோ பண்றோம், சில பேர் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் சொல்றேன், அவங்க எல்லாரும் இங்கே போட்டிருந்தாங்க, இந்த ட்ரேடா எடுத்திருந்தாங்க, சம்திங் ஏதோ செல் எடுத்திருந்தாங்க, இந்த செல் எடுத்திருந்தாங்க. அது எப்படி எடுத்தாங்கன்றது எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. பிரேக்கர் பிளாக் வச்சு எடுத்திருந்தாங்க. நான் அந்த ஐடியாவே இல்லை. நான் எந்த ஐடியா ஒன்று இது, அதுக்குள்ள நல்லா இறங்கி வந்தானா திருப்பி இந்த எஃபிஜில ரியாக்ட் ஆகும்ல, இந்த எஃபிஜில மட்டும் இல்லாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்த மாதிரி ரியாக்ட் ஆச்சுன்னா அங்க திருப்பி பைஸ் பண்ணலாம் ஐடியா. ஆனா அது கில்ஸோன் கூட நடக்கல. ஓகேங்களா? இங்க நடந்திருந்தா அங்க கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இதை எடுத்துன்னு இருப்பேன். ஏன் இதை நான் எடுக்கிறேன்றதை சொல்லிடுறேன். இந்த ஈக்குவலைஸ் எடுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் இந்த ஈக்குவலோ எடுக்கலன்றதுதான் முடிவாயிடுச்சு. இல்லை திருப்பி ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா ட்ரேட் வாட் யூ திங்க், சாரி ட்ரேட் வாட் யூ சி நாட் வாட் யூ திங்க்ன்ற மாதிரி தான். அதனால இங்க என்ன நடக்குது, எக்ஸ்பேன்ஷன் போச்சு, பை இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெராடி கேப் இங்க பாக்குறேன், எனக்கு பை சைட்ல எம்எஸ்எஸ் இருக்குது, மெக்கல்னா கூட நான் செல் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அவுட் ஆஃப் த கில் ஜோன், கில் ஜோன் இல்லை, சும்மா எக்ஸ்பிளனேஷன் பண்ண பண்றாங்க. ஏன்னா ரொம்ப அப்படியே அவுட் ஆஃப் த கில் ஜோன்லாம் போயிடல, 11:30 மணி தான் இது வரைக்கும். இது ஒரு 2 hour 2.5 hour அது மாதிரி போயிருக்கு. பட் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் மனசு கஷ்டமா இல்லை, இதுதான் இந்த என்ட்ரி தான். ஸோ இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, நான் மண்டே எனக்கு என்ட்ரியே கிடையாது, டபுள் சைட் கன்சல்டேஷன். அடுத்தது டியூஸ்டே நான் எடுத்திருந்தால் அந்த பை வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்திருப்பேன். அது 4 hour வரையும் போயிருக்குன்னா 4 hourலாம் புக் பண்ண முடியாது, ஒரு 3 hour அந்த புக் பண்ண முடியும். ஓகே, ஸோ டியூஸ்டே ஒரு 3 hour, அகைன் ஃப்ரைடே ஒரு 3 hour 6 hour, நடுவில் அந்த வெனஸ்டே டர்ஸ்டே வந்து 4 hour 8 hour. ஸோ 14 hour மேக் பண்ண முடியல கூட, ஒரு ஆவரேஜ் அப்படின்னா 10 hour மேக் பண்ணியிருந்தாலே அக்கௌண்ட் 5% ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? சரி நான் லாஸே பண்ணிட்டேன்னா கூட அந்த லாஸோட கழிச்சிடலாம். அப்போது எனக்கு 2.5 hour ப்ராஃபிட் வந்து 2.5% ஒரு ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் மந்த்லி எனக்கு 4 to 6% மேக் பண்ணாலே அது நல்ல ப்ராஃபிட் தான் லாங் டேர்மில். நான் இப்போ இருக்கிற ப்ராஃபிட்ஸ் கேபிட்டலை பார்க்கல, நம்ம ஃபியூச்சரை பார்க்கணும். அடுத்த நாள் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும் அதை பார்க்கணும். 1 million திங்க் பண்ணணும், 10 million திங்க் பண்ணணும், இதெல்லாம் கம்மி. ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று தான், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் நம்ம ஜேர்னல். இந்த ஜேர்னல் எதுக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? அந்த மைண்ட் செட் பில்ட் பண்ணு, சைக்காலஜி பில்ட் பண்ணுன்றாங்கல்ல,
அது எப்படி பில்ட் ஆகும்? உங்ககிட்ட நல்ல ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும் தானே பில்ட் ஆகும். உங்களை பத்தியே உங்களுக்கு தெரியலடா, நீங்க எப்படி உங்க மைண்டு கிட்ட போயிட்டு சொல்ல முடியும் இதான் என்ட்ரி என்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு? ஸோ உங்களை பத்தி உங்களுக்கு தெளிவாக தெரியணும். மார்க்கெட் இஸ் ஒரு ஃப்ரெண்ட், நாட் யுவர் எனிமி. ப்ராஃபிட்ஸ் வந்தால் தான் ஃப்ரெண்டுனா கிடையாது. ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, நிறைய இடத்துல சொல்லுவாங்கல்ல, அவன் தான் நமக்கு வந்து சொல்லுவான் நீ பண்ற தப்புன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் உங்களுக்கு சொல்லுது நீ பண்ற தப்பு லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. அதை நம்ம தான் திருத்திக்கணும், நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இதில் தெரியுதா எனக்கு மண்டே நோ ட்ரேடிங் டே, அடுத்த 4 days நல்ல ப்ராஃபிட்டபிள் டேஸ். எதையுமே நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வச்சு லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி சொல்லல, எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு மேக்ஸிமம் என்னோட என்ட்ரிஸ் பாருங்க. மேக்ரோ, எஸ்எம்டி, ஹையர் சரி லைனாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைசஸ், தென் லிக்விடிட்டி டார்கெட்ஸ், என்ட்ரி எக்ஸிபியூஷன்ஸ் வந்து எஸ்எம்டி, மேக்ரோ, எம்எஸ்எஸ் பிளஸ் எஃப்இஜி. எஃப்இஜி தவிர்த்து நான் உங்களுக்கு வேற எதனா சொன்னோன்னா எனக்கு ஏன்னா நான் அதில் எடுக்க மாட்டேன், எஃப்இஜி மட்டும் தான் எடுப்பேன். எனக்கு பொறுத்தவரைக்கும் எஃப்இஜின்றது ஒரு நான் ஆர்குமெண்டல் பிடிஐ. யார் கேட்டாலும் 3 கேண்டில் நடுவில் கேப் வந்து எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் செகண்டரி. எஃப்இஜின்றது ரொம்ப கிளியரா ஒரு பிடிஐ. ஓகே, பிபி ஓபிலாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கேண்டில் கூட சொல்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட எஸ்எல் பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு அதை உடன்பாடு இல்லை, நான் இந்த மாதிரி தான் பார்ப்பேன். புரியுதுங்களா? இது எனக்கு ரீச் பண்றது ஈஸியாக அதை புரிய வைக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் என்ட்ரி நிறைய பேர் இதை விட நிறைய என்ட்ரி எடுக்கிறாங்க. பட் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேங்களா? எனக்கு என்ன தெரியுது, எனக்கு என்ன புரியுது, எனக்கு ப்ராஃபிட் வருது. நம்ம ட்ராக் ரெக்கார்டு வச்சிருப்போம். ஆனால் நம்ம எப்போ தெரியுமா சேஞ்ச் பண்ணணும்? ட்ராக் ரெக்கார்டை சேஞ்ச் பண்ணணும், ட்ராக் ரெக்கார்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நமக்கு முன்னாடி போயிட்டு அந்த பாதையில இருந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் சொல்லுவாங்கன்னா அதை நம்ம கேட்கலாம். புரியுதுங்களா? அப்படிதான் நம்மளோட ட்ராக் ரெக்கார்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், டோட்டலாக சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே ரீட்டைலர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம இனி வரைக்கும் இன்ஸ்டியூஷன்ஸ்னா வந்து எது பண்ணுதுன்னு தெரியாது. இன்ஸ்டியூஷன்ஸ்ன்றது வந்து ரொம்ப பெருசு, ட்ரில்லியன்ஸ் இறக்குவோம், பில்லியன்ஸ் இறக்குவோம். நம்ம கிட்ட மில்லியன்ஸே கிடையாது. ஓகே, அங்கே போனோம் ரீச் பண்ணோன்ற மைண்ட் செட் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ரியாலிட்டி இப்போ என்ன இருக்கு, இதை வச்சு நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றிலாம் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. நம்மளால இன்ஸ்டியூஷன்ஸை பின்தொடர முடிஞ்ச ஒரே வழி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த கென்ஜிக்போ, இந்த கேபிட்டல் அங்கிரி, இந்த மாதிரி 2 ட்விட்டர் பேஜஸ்லாம் சொல்லியிருப்பேன். நல்லா இருக்கும் அவங்க சொல்றது எல்லாமே. எக்ஸ்பீரியன்ஸ்டு அதிகம். ஓகே, தமிழ்லனா நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இதெல்லாம் சொல்லுவேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்ல. ஆனால் ஃபாரெக்ஸ் கம்ஸ் வித் டெக்னிக்கல்னா நான் சொன்ன இங்கிலீஷ் சேனல்ஸ் தான் நல்லா இருக்கும். கேபிட்டல் அங்கிரி, கென்ஜிக்போ. ஏன்னா டாலரோட நரேட்டிவ் ஃபுல்லாக பேசுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுவாங்க, பாண்ட் மார்க்கெட் பற்றி பேசுவாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து எடுத்தோடனே நாஸ்டாக், எடுத்தோடனே யூரோவேஷன் நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் கை வைக்க வேண்டியது டாலர் இண்டெக்ஸ்லையும் பாண்ட் மார்க்கெட்லையும். அது 2 தான் டிசைட் பண்ணும் டெக்னிக்கலாக நீங்கள் ட்ரேடிங் உள்ள வரீங்கன்னா. இன்னும் நான் உங்களை டீப்பாக சொல்லணும்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கை வைக்க வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் புரியணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் புரிஞ்சா மட்டும் தான் மார்க்கெட்னா போதுன்றது புரியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் புரியணும்னா அதோட மெயின் 2 பில்லர் வந்து ஜாப் டேட்டா, இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஜெரம் பவரோட எஃப்ஓஎம்சி ஸ்பீச் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நான் சொன்ன டைலாக்ல கம்பல்சரி இருக்கும். அவர் சொன்னது நான் சொல்றேன். ஓகே, என்ன தெரியுமா சொல்லுவாரு? we are aiming for the maximum employment at the stable price. நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஃபேர் பிரைஸ்ல, நியாயமான விலையில அப்படின்னு. புரியுதுங்களா? அதாவது எக்கனாமில இருக்கக்கூடிய விலைவாசி நியாயமாவும் வச்சிருப்பாங்களாம், எம்ப்ளாய்மெண்ட்டும் நிறைய கொடுப்பாங்களாம். இதைதான் ஃபெட் எய்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லினே இருப்பாரு, அச்சமாவே அரைச்சிட்டே இருப்பாரு. அதுதான் மெயின் பில்லர் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசைட் பண்றதுக்கு. கொஞ்சம் கொரோனாக்கு முன்னாடி, கொரோனாக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் எடுத்து படிச்சு பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு வந்திருக்குன்றது. அப்போ உங்களுக்கு புரியும். கமெண்ட் பண்ணும்போது நியூஸஸ்லாம் ஏன் இங்க இம்பாக்ட் ஆச்சு, ஏன் இப்போ இம்பாக்ட் ஆகுறது இல்லை. ரீசெண்டா நீங்களே பாத்தீங்களா, ஜனவரி பிறந்ததுல இருந்து மே ஜூன் வரைக்கும் சிபிஐ, என்எஃப்பி, எஃப்ஓஎம்ஸ்லாம் இம்பாக்ட் இருக்கு. நல்லா பெரிய பெரிய ஆன் அடிச்ச பெரிய இறங்கி வந்தாலும் கிடையாது. ஏன்னா எந்த விதமான சேஞ்சஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இல்லை. புரியுதுங்களா? ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்ஃபிளேஷன் வச்சோம், எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அது இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். எப்படின்னா டெய்லி படிக்கணும். ஒரு 2 நாள் 3 நாள் விட்டீங்கன்னா கூட எங்கேயோ நம்ம ஒரு வருஷம் கோமால இருந்த மாதிரி இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த டீப்பா படிக்கணும். சைட் பை சைடு அதை பார்த்துக்கிட்டு ஸ்விங் ட்ரேட் எஃபெக்ட்ஸ்ல இருங்க. இன்ட்ரா வந்து நேஷ்ல பாருங்க. 1 minute ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நேஷ்ல ஒர்க் ஆகிற மாதிரி வேற எதுலையும் ஒர்க் ஆகாது. இதான் பர்ஃபெக்ஷனா இருக்கும். இந்த சார்ட்டை கூட பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு, ஏன்னா தப்பாவா இருக்கு. புரியுதுங்களா? ஓகே கைஸ், இந்த லெக்சர் மாதிரி ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்றேன். தென் நான் இன்னும் டிஸ்கார்ட்ல இருப்பேன். நீங்க ஸ்ட்ரீம்ல எவ்வளோ டவுட்ஸ் இருக்கோ கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.